இல்லையே. பொது இடத்துல எவனாவது கஷ்டப்படும், யாரு சார் செய்யறோம்? நான் யாரோ ஒரு அடிபட்டு கிடந்தா நம்ம ஒரு சொல்லுவாங்க, சோடா வாங்கிட்டு வாங்க. நான் ஒருத்தர் வாங்கி வந்து கொடுத்தோன்னே மடக்கு அவர் குடிச்சாரான். என்ன நீ குடிக்கிற? இல்லை, யாராவது மயக்கம் போட்டா எனக்கு படபடன்னு வரும். எவனாவது விழுந்து கிடந்தா 108க்கு போன் அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயங்குறாங்க இங்க. சார் உங்களுக்கு தெரியுமா, யாராவது அடிபட்டு கிடந்தா அவங்களை கொண்டு போய் நீங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அவங்க மேல வழக்கு பதிவே கிடையாது. அதுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு வயலுக்கும் தெரியாது, யாருக்கு அதுக்கும் கொண்டும் போறது கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு நைட்டு படுத்தோடனே தூங்குறான் சார் இளைஞர்கள். சொல்றான், பணக்காரங்களை கூட பார்த்து நான் பொறாமப்படுறது இல்லை, படுத்த உடனே தூங்குறவனை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படிங்கிறான். தூக்கமே இல்லை. தூக்கமே இல்லாம ஆக்குனது யார் நடுவர்களே? உங்க செல்போன் தான் தம்பி. அதை ஓரமா வச்சிருந்தீங்கன்னா நீ ஒழுங்கா தூங்கியிருப்ப. நைட்டு பூரா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாத சேட்டை. இப்போ யாராவது ஒரு பையன்கிட்ட போய் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? படிச்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அவன் படிக்கிறது காலேஜ், ஆனா அவன் சொல்றது என்ன? படிச்சு முடிச்சுட்டேன். என்ன அர்த்தம் அவனை பொறுத்த வரைக்கும்? காலேஜுங்கிறது படிக்கிறதுக்கான இடம் இல்ல, ஜாலியா இருக்கிறதுக்கான இடம்னு நினைக்கிறான். இந்த எண்ணத்தை அவனுக்குள் விதைத்தது யார்? அவன் பார்க்கிற சினிமா. புள்ள என்ன நினைக்குதுன்னு கேட்க பெற்றோர்களுக்கு நேரம் இல்லாததுனாலதான் யாரோ ஒரு முகம் தெரியாதவன் வந்து, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பியே, ஏன் கொஞ்சம் கவலையா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் நல்லவனா கெட்டவனா பொல்லாதவனா சேர வேண்டியவனா சேரக்கூடாதவனா எதுவுமே தெரியாமல் சீரழியும் ஒரு இளம் தலைமுறையை உருவாக்கும் குற்ற உணர்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரணுமா இல்லையா? வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்னன்னு ரியலைஸ் பண்றவனை விட வாழ்க்கையவே ரீல்ஸா பண்றவன் தான் அதிகம். நான் உங்களை சொல்லல, தெரியுது, அதனாலதான் கண்டுக்காம தலைவை குடிச்சு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுல பேசலாம். ஐயா நான் உங்களை சொல்லலைன்னா இன்னைக்கு அப்படிதாங்க ஒரு பாட்டு ஒண்ணு ட்ரெண்ட் பண்றான். எப்படி தெரியுமா? பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ட்ரெண்ட் பண்ணா. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு சந்தையில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் விளைவிச்ச பொருளை விலைய வச்சு வித்துட்டு வராங்கிறத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன, விவசாயியோட நிலைமை என்னங்கிறத பத்தி யோசிக்க யாரும் தயாரா இல்ல. எது வந்தாலும் ட்ரெண்ட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. வேலை வாய்ப்பை பத்தி ஏன் அணில கூட தம்பி பேசிட்டு போனாப்ல. இப்போ ஒரு புது வகையான ஒரு வேலை வாய்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. என்னது? அந்த வேலையில நீங்க ஜாயின் பண்ணணும்னா பட்டிமன்றத்தை விடலாம் ஈஸி. அது பட்டிமன்றம் ஈஸிங்க. நீங்க பாத்தீங்களா? பட்டிமன்றம் பேசுறதை விட ஈஸி. எப்படின்னா, கும்பகோணம் புறநகர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஐயோ, என்ன பண்ணீங்க? நானும் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். அங்க போய் பார்த்தா அறிவகம்னு ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்குள்ள போய் நான் பார்த்தேன். அவங்க புதுசா திறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், புதுசா திறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கட்டடம் பழசா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமா கட்டடம் பழசுதான், இது பழைய காவல் நிலைய கட்டிடம். இப்போ நாங்க புதுசா கட்டி பக்கத்துல போயிட்டோம். இந்த பழைய கட்டிடத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க பெரும் முயற்சி பண்ணி நூலகமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல முயற்சி, நிஜமாவே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க, அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அந்த பெரும் முயற்சியை செய்தவர் பேர் வந்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர். பொருணை நெல்லை 9வது ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற, மிகச் சொற்பமாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற திருநெல்வேலி அல்வாவை போன்ற தித்திப்பான என் ரசிகர் பெருமக்களே, உங்களுக்கு என் அன்பு வணக்கம். நம்புகிறேன் பானிபூரி சாப்பிட்றாலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே உட்காந்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா பானிபூரியை வச்சே பிரபலமான ஆள்லாம் பேச்சாளராக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வரிகள் தான் தமிழர்களை இன்றளவும் தொடர்ந்து ஒன்று கூட்டி கொண்டே இருக்கிறதுன்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். இந்தியா புல்லட் ட்ரெயின்களை கொண்டு வர முயற்சி செய்யுது. இந்த மேடையில் அது ஒரு புல்லட் பட்டிமன்றமாக இருக்கும்னு நான் உங்களுக்கெல்லாம் வாக்குறுதி வழங்குறேன். மிகச் சொற்பமாக 1.5 மணி நேரத்தில் இந்த சமூகத்தில் கணவனா மனைவியா, ஆண்களா பெண்களா, பாய்ஸா கேர்ள்ஸா அப்படிங்கிற பாரம்பரிய பட்டிமன்றத்தெல்லாம்
கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ரொம்ப தேவையான இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிற இன்னைக்கு இந்த புத்தக திருவிழாவின் நோக்கம் என்னவோ அதன் மறு உருவத்தை தலைப்பாக எடுத்துட்டு வந்து இங்கே உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் நான் அண்ணன் மாரிராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா திருநெல்வேலி புத்தக திருவிழா பற்றி முதல்ல எனக்கு அழைப்பு விடுத்தது எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய சகோதரர் தாசில்தாராக இருக்கிற அண்ணன் மாரிராஜா அவர்கள். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுடைய சம்படி ஆட்டக்காரன்கிற விகடன் தொடரை நீங்கள் வாசிச்சா தெரியும். அண்ணன் மாரிராஜா அவர்கள் தாசில்தாராக ஆன பிறகு மட்டுமல்ல, அவர் சின்ன பிள்ளையிலிருந்தே ஒரு கராரான ஆளாக தான் இருந்திருக்கார். ஆனால் பேசும்போது ரொம்ப அன்பாக பேசினார். அந்த நல்ல மனிதரின் அழைப்பு கேட்டு நாங்கள் ஒரு பட்டிமண்டபம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு வந்தோம். வார இறுதி நாட்கள்னா நல்ல கூட்டம் வருமேனே, வார நாளில் கொடுத்துருக்கீங்களே என்ன செய்யன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க எம்பி, நம்ம ஆட்கள் எவ்வளோ பேருங்கிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் இருந்து கேட்பாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னார். அதை நீங்கள்லாம் நிரூபிப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா நீங்களும் போயிட்டீங்கன்னு வைங்களேன், நான் பேச்சாளர், இவங்க ஆடியன்ஸ் அப்படி ஆயிரும். அதனால இந்த அழகான கூட்டத்துக்கிட்ட ஒரு சத்தியம் பண்ண விரும்புகிறேன். எல்லாருக்கும் எப்போதும் சொல்கிறது தான், நீங்கள் சங்க இலக்கியம் படிங்க, நீங்கள் எல்லா அகநானூறு புறநானூறு எல்லாம் படிங்க. ஆனால் ஒன்றை விட்டுறாதீங்க, திருக்குறள் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் இலக்கியம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த திருவள்ளுவர் அவ்வையான் சொன்னான்னா அதுக்குள்ளே இருக்கிற செறிவான தகவல் இருக்குல்ல, எல்லாத்துக்குமான வாழ்வியல் நெறிமுறைகளை திருக்குறள் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. பார்க்குற நீங்கள் இந்த பட்டிமன்றத்தை எப்படி பார்க்கணும்னு திருக்குறள் சொல்லி கொடுக்குது. கேட்குற நாங்கள், பேசுகிற நாங்கள் எப்படி பேசணும்னு திருக்குறள் உங்களுக்கு என்ன சொல்லுது? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் வள்ளுவர். முத்துக்குமரை வந்து சொன்னாண்டி எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடக்கூடாதா? இவன் நல்லாத்தையும் சொல்கிறேன், ஆனால் நல்லது சொல்கிறான்னா நீங்கள் வீட்டில் போய் யோசிக்கணுமா, இப்படி சொன்னா கரெக்டா இல்லையே, அதை சொல்லும் போது அவன் மொழி திருன்னு போச்சு, எதையோ திணிக்க பார்க்குறானோ அப்படி யோசிக்கணுமா. யோசிச்சுட்டு அப்புறம் சரின்னா அப்புறம் ஒத்துக்கிறணுமா. இப்போ உங்கள் 4 பேர் நல்லா பேசுவாங்கங்கிறக்காண்டி என்ன சொன்னாலும் நானும் நம்பி ஒரு பக்கம் சாஞ்சிடக்கூடாது. எது சரி தப்புங்கிற பார்த்து இறுதியில் தீர்ப்பு வழங்கணும்ல. அப்படி உங்களுக்கு சொல்றாரு. எங்களுக்கு என்ன சொல்றாரு? எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்றாரு வள்ளுவர். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் அப்படிங்கிறார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய்னா கேட்குற ஆளை பூரா கட்டி போடுற மாதிரி பேசணுமா. பேசி முடிச்சோடனே நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை கட்டி போட்டுறக்கூடாது, இனி ஒரு புத்தகத்துல நீங்களாம் பேசக்கூடாரா, உங்களெல்லாம் கூட்டியாந்த அது பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லுங்கிறார். இந்த கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேட்குறால கட்டி போடலாம். அவங்க கேளாரும்னா கேட்காம அப்படி எப்படி பார்க்கிங்ல நின்று பானிபூரி சாப்பிட்றவங்க அவங்க இல்லை, நம்மளை பிடிக்காத ஆள் இருப்பாங்களே, யாரும் அவன் முழுசா மீசையே முளைக்கல, இவன் ஒரு ஆள்னு இவனை நம்பி 4 பேர், இவனை கேட்க நம்ம ஒரு 40 பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு வந்தா கூட கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுங்கிறார் வள்ளுவர். அந்த ஆளு நல்லா பேசுறான்டா அந்த தம்பி அப்படின்னு இந்த மேடையை விட்டு நகண்டு போற மாதிரி பேசணும்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்ன மாதிரி பேசுவோம், நாங்களும் நம்புறோம். சாதனை இளைஞர்களை உருவாக்கும் பொறுப்பு யார் கையில் உள்ளது? பாட்டு காலம் தொட்டு பாடுறோம், பழைய பாட்டு நீங்க நினைக்கிறோம், ஆனா உண்மை எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. இப்ப அடுத்த வரி அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு இருக்குல்ல. இன்னைக்கு இந்த அன்னைங்கிற பொறுப்புல யார் இருக்கா? சில இடங்கள்ல ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு தாய் இடத்துல இருந்து பார்க்குறாங்க. சில வீட்டில் அம்மா தான் எல்லாமும், அப்பா கூட கிட்ட இருக்க முடியாது பிள்ளைகிட்ட. ஏய், சில வீடுகளில் அப்பா என் பிள்ளை மேலே கை வச்ச அப்படிம்பார். சில வீட்டில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவன் பாட்டில் இருப்பான் பாவம், பக்கத்துட்டு மாமா ஏற்ற விட்டு சித்தப்பான்னு யாரும் கிடையாது. சில நேரங்களில் பிள்ளைகளை சமூகம் வளர்த்தெடுக்குது. சில நேரங்களில் ஒரு பிள்ளைக்கு நல்ல நண்பன் வாழ்க்கையில் பெருந்துணையாக இருக்கிறான். சில நேரங்களில் யாரோ ஒரு நல்ல மனிதர் வழிபோக்கனா வந்து உதவி, கடவுள் மாதிரி வந்தார் சார் சொல்கிறோமா இல்லையா? என் கூட பிறந்த அண்ணன் கூட அந்த உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க சார், கடவுள் மாதிரி வந்தார் சார் அந்த மனுஷன். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுகிற ஒரு சின்ன அறிவுரை ஒரு பள்ளிக்கூடத்து இளைஞனை பெரிய ஆளா மாத்திரும். சில நேரங்களில் அரசாங்கம், இப்படி இந்த சமூகம் ஒரு இளைஞனை முன்னேற்றி கொண்டு வருவதில் அதிக பொறுப்பு வகிக்குதா, இல்லை பெற்றவங்களான நம்ம அதிக பொறுப்பு வகிக்கிறோமாங்கிறது தான் இந்த தலைப்பு. இப்போ இந்த 2 பட்டிமன்றத்தில் பேசுறதுக்காக
யார் முதல்ல அடையாளப்படுத்திடுறேன் சொல்லிடுறேன். உங்களாம் தெரிஞ்ச முகங்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்களை அறிமுகப்படுத்த வேண்டியது பட்டிமன்ற மரபு. முதலாவதாக திரு நாகமுத்து பாண்டியன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க விஜய் தொலைக்காட்சியுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில். அவருக்குன்னு ஒரு தனி பாணி, அவருக்குன்னு ஒரு பாணி, அவருக்குன்னு ஒரு பாணி, ரெண்டையும் வச்சு மக்கள் எல்லாம் பெரிய அளவில் கவர்ந்த ஒரு சுவாரஸ்யமான பேச்சாளர். அவர் கூட சேர்ந்து பேசுவதற்கு வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் கூட தம்பியின் நலன் கருதி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற அக்கா நாகை வருணனி, பொதுவாக வர்ணனை மாதிரி பேசணும்போம், அவங்க பேர்லேயே வர்ணனையோட வந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் இல்லைங்க, பெற்றோர்லாம் ஒன்றுமே கிடையாது, சமூகம் சொசைட்டி தான் பிள்ளைகளை வளர்க்குது. ஒரு இளைஞருடைய வாழ்க்கையில் மாணவனுடைய வளர்ச்சியில் சொசைட்டிக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. அந்த பங்கு என்னவா இருக்குன்னு பேசுறதுக்கு தம்பி லட்சுமி நாராயணன் ஒரு நல்ல கைதட்டு நீங்களாம் கொடுக்கணும். தேவகோட்டையிலிருந்து கிளம்பி வர்றாரு. தேவையில்லாமல் வந்தார் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு பெரிய தேவையோட லட்சியத்தோட கனவோட வந்திருக்கிறார். அந்த கனவு நினைவாகுதாங்கிறத அவர் பேசி முடிச்சு இறக்கும்போது நமக்கு தெரியும். அவரோட இசைந்து பேசுவதற்கு இப்போ பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, நான் பார்த்து ரசிக்கிற சொற்பமான பேச்சாளர்களில் ஒரு கிராம பட்டிமன்றம், அங்கேயும் இவங்க இருக்கிறாங்க. ஒரு அரங்க பட்டிமன்றம், அங்கேயும் இவங்க இருக்கிறாங்க. ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம், அங்கேயும் பேசுகிறாங்க. அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய இடத்துலையும் பேசுகிறாங்க. ஒரு அரசியல் மேடையிலையும் நின்று விளையாடுறாங்க. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட எந்த தலைப்பிலும் நின்று எதிர்த்து முட்டி மோதக்கூடிய திறன் படைத்த நீலவேணி அவர்கள் நமக்காக பேராவூரணியிலிருந்து வந்திருக்காங்க. பேராவூரணி, தேவகோட்டை, கும்பகோணம், நாகப்பட்டினம், நான் சென்னை, இப்படி ஒரு 5 ஊர்லேருந்து வந்து திருநெல்வேலி மண்ணில் அல்வா சாப்பிட்டு போகிறதுக்கோ அல்வா கொடுக்கறதுக்கோ வரலை. ஏதோ எங்களால் முடிஞ்ச நல்ல அறிவை உங்களுக்கு கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் வந்தேன். நிஜமாவே இன்னைக்கு தான் இந்த ஊருடைய சிவன் கோயிலை போய் சுற்றி பார்த்தோம். ரொம்ப வருத்தமாக இருந்தது, நேரம் பத்தலையேன்னு. எவ்வளவு அழகான சிற்பம், எவ்வளவு அழகான கலை நுணுக்கம், எவ்வளவு அழகான, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கற்சிலையும் அழகா இருக்கு, வெங்கலச்சிலையும் அழகா இருக்கு, அம்பாளும் அழகா இருக்கிறாங்க, திருமாலும் அழகா இருக்கிறாரு, சிவபெருமானும் அழகா இருக்காரு. கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருந்தா நம்மளும் அழகாயிருவோம் போருக்கு அந்த கோயிலுக்குள்ள. அப்படி அவ்வளவு அழகான ஒரு கோவிலை பார்க்க நேரம் இல்லையேன்னு ஓடி வந்தோம். அப்புறம் இன்னைக்கு தான் முதல்ல இருட்டு கடையை பார்க்கலான்னு போனேன். கரெக்டாக அந்த வளைவு வரும்போது இடது பக்கம் பார்க்காம வலது பக்கம் பார்த்துட்டேன். இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. கடைக்குள்ளதான் இருட்டா இருக்கும். எனக்கு அந்த கடையே இருட்டா இருக்கு. 3 வாட்டி திருநெல்வேலி வந்துட்டு ஒரு தடையும் பார்க்க முடியல. அது சொன்னாங்க, தம்பி கடை தான் இருட்டு, ஆனால் ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணாங்க, மிரட்டுன்னு மிரட்டிட்டாங்க. இருட்டில் இருந்து கூட இந்த உலகிற்கு வெளிச்சம் காட்ட முடியும் என்று காட்டுகிற திருநெல்வேலியில இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுல கூடுதல் மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா அத்தனையும் பதிவாகுது. பேச்சாளர்களே 5 பேர் தான் இருக்கோம், கேமரா 15 இருக்கு. அது போக உங்க செல்போன்லாம் நீங்க உள்ள வச்சுக்கிட்டு வேற எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போகுங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த நிகழ்வை ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பெரிய விருப்பத்தோட முதலாவதாக பெற்றோர்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு என் உற்ற தோழரும் நல்ல உரையாளரும் நகைச்சுவை பேச்சாளருமான நாகமுத்து பாண்டியனை உங்க கைதட்டலோட வருக அன்போடு வரவேற்கிறேன். நகைச்சுவை பேச்சாளர்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். பாடி லாங்குவேஜ் நகைச்சுவை எடுக்காது, நீங்க பேசிதான் நகைச்சுவை பண்ணணும். பழம்பெரும் மொழியே, என் நாவுக்கும் கரத்துக்கும் பலம் தருகின்ற மொழியே, ஊனே உயிரோடு கலந்த உணர்வே, தேனே திகட்டாத அமுதமே, தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி என்று சொல்லி என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என் உரையை நான் தொடங்குகின்றேன். பாவம் கைதட்டுங்க, இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு. நீங்க நல்லா தட்டினா நல்லா பேசுவார். உண்மை அனுபவத்தில் சொல்றேன். நீங்க கைதட்டலைன்னா பாதி மறந்துடுவார் அவரு. இந்த உலகத்தில் எல்லோரும் சம்பாதிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் மாற்றாக சாப்பிட்டு வீடியோ போட்டு சம்பாதித்த டிஜிட்டல் உலகின் முடிசூடா மன்னன் எங்கள் நடுவர் அவர்களே, எவ்வளவு வயிற்றுச்சலோட இருக்கிற ஆளெல்லாம் கூட்டி வந்திருக்கேன் பாத்தீங்களா பேச்சாளர். என்ன நீ எதிரணி பேச்சாளர் பெருமக்களே,
புத்துணர்ச்சி மிக்க திருநெல்வேலி வாழ் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். இன்னும் தொடங்கலையா? நடுவர் அவர்களே, நாம திருநெல்வேலியில நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலிக்கு பெயர் காரணமே நெல்லுக்கு வேலி. நெல்லை விதைச்சவன் தான் பாதுகாப்பா பொறுப்பா வேலி போட்டு அதை வளர்க்கணும். அது மாதிரி பிள்ளைய பெற்றவங்க தான் அதை பொறுப்பா பாதுகாப்பா வளர்க்கணும். பெற்றோர்களே நான் பேச வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு. ஆனா எதிரணியில ஒரு பூமரங்கள் ஒரு பூமராண்டி உட்கார்ந்துருக்காங்க. அந்த பூமரங்கள் பூமராண்டி நீங்க எனக்கு அப்புறம் பேச போறீங்க. என்னை நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், நான் தான் ஜெயிச்சேன். எதிரணியில இருக்கிற பூமரங்கள் பூமராண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமுதாயம் தான் இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அந்த காலம். பெற்றோர்கள் அப்பெல்லாம் படிக்கல, அவ்வளவா விவரம் தெரியாது. அந்த இளைஞன் சமுதாயத்தில் போய் அனுபவப்பட்டு சமுதாயமா அந்த இளைஞனை உருவாக்கும். அது அந்த காலம். இந்த காலம் அப்படி அல்ல. காலம் மாறி போச்சு. பெற்றோர்கள் படிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை ஏற்கனவே பார்த்த அனுபவம் இருக்கு அவங்கிட்ட. தான் பட்ட கஷ்டம் என் மகன் மகள் படக்கூடாது அப்படின்னு நினைச்சு பொறுப்பா சமுதாயம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பெற்றோர் நல்ல இளைஞனை உருவாக்குறாங்க. இதுல என்ன சிறப்பு தெரியுமா? ஒரு காலத்தில் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இளைஞர்களை உருவாக்குனுச்சு. இப்போ இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து புதிய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல பாயிண்ட் சொல்லும் போது நீங்க எழுதுறீங்க நடுவர் அவர்களே. நீ ஒரே ஒரு பாயிண்ட் தான் நல்லா சொல்லியிருக்க, நான் எழுதுனேன். அது அதனால நீங்க காலம் மாறி போச்சு. அதனால எதிரணிக்கு பேசுறதுக்கே வேலை இல்லை. பேசாம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சாந்தி அல்வா கடையில் அல்வா வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க. அங்க போனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் சாந்தியா இருக்கும். எதுல வாங்குறதுன்னு தெரியாது. அங்க போனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மாறுங்க. புறநானூறு சொல்லுது, இன்று சாந்தி அல்வா கடையில் அல்வா வாங்கணும்னா இன்று புறந்தறுதல் என் தலை கடனை. ஒரு தாய் பிள்ளையை பெற்பது அவளுடைய கடமை. அவனை சான்றோன் ஆக்குவது, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. தகப்பன் அவனை சான்றோன் ஆக்கணும். புறநானூரே சொல்லிருச்சு. நீங்க என்னையா அதை மறுக்க வந்திருக்கீங்க? ஒரு தாய் என்ன சொல்லணும்? புறநானூற்றில் ஒரு தாய் சொன்னாங்க, வீரத்தாய், இது வயிறு அல்ல புலி தங்கிய குகை அப்படி சொல்லணும். அந்த புலி நீங்க தானா? ஆமா, எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு இது வயிறு அல்ல குரங்கு தங்கிய குகை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க அம்மா சொன்னாங்களா? இன்னைக்கு பல இளைஞர்கள் குரங்கு மாதிரி தான் இருக்கான். பஸ்ல தொங்கிக்கிட்டே போறான், பாக்குறீங்களா? அவனை பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் குரங்கு ஞாபகம் வரும் நமக்கு. அவன் மட்டும்தான் நம்முடைய முன்னோர்களை மறக்கல, மறக்காம தொங்கிக்கிட்டே போறான். வாளு இருங்கய்யா. நான் ஒரு நாள் பஸ்ல போனங்க ஐயா. அந்த படியில ஒரு இளைஞன் எல்லா ஸ்டாப்லயும் ஏறான் இறங்குறான். அவன் எந்த ஸ்டாப்ல ஏறான்னு ஒண்ணு குழப்பமா இருக்கு. டிரைவர் என்ன பண்ணார் தெரியுமா? பூட்டுறா கதவன் பூட்டினார். கதவு பூட்டிருச்சு. இந்த இளைஞன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ல ஒரு மாமனிதர் உட்கார்ந்து இருந்தார். 2 செருப்பையும் கழட்டினான். ஜன்னல் வழியா அந்த மாமனிதர் கையில கொடுத்தான். அந்த மாமனிதர் அப்படியே வாங்கிட்டார். அந்த மாமனிதர் வேற யாரும் இல்லை, நான் தான். அவன் கொடுத்தான் செருப்பை, நான் வாங்கிட்டேன். அப்படியே வச்சுட்டு நிக்கிறேன். இப்ப என்ன பண்ணா, பஸ் எடுத்துருச்சு. ஜன்னல் கம்பிய ஒரு கையை பிடிச்சான். ஏன் கழுத்துல ஒரு கையை போட்டு இறுக்கிக்கிட்டான். கையை எடுறான்னே. கையை எடுத்தா கீழே விழுந்து செத்துருவேன், செத்தா ஆவி ஒன்னையும் கூட்டிட்டு போயிருவேன் பயமுறுத்துறான். எடுக்கவே இல்லை. யார் நம்ம லட்சுமி நாராயணா? அது அந்த ஏறக்குறைய அந்த இளைஞன் மாதிரி தான் இருந்தான். முகத்தை போட்டு தேய்க்கிறான். எத்தனை நாள் குளிச்சாங்கன்னு தெரியல. முகத்தை போட்டு தேய்க்கிறான். அவன் கொடுத்த செருப்பு ரோட்ல போட்டு தேய்ச்சி வச்சிருப்பான் போல இருக்கு. அது வேற கப்படிக்குது. அவன் முடி காத்துல பறந்து என் வாயில படுது. ஏண்டா அந்த ஜன்னல் சீட்ல உட்கார்ந்தவன் ஆயிடுச்சு. இதுல என்ன கொடுமை நீங்க கேட்கணும். அவன் போன் அடிச்சிச்சு. அந்த ரிங்டோனை கேளுங்க. யார் அவ இவன் அப்படின்னு அடிக்குது. என்ன பாட்டுன்னு தெரியல. ஒழுங்கா வரும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், இதுதான் சொல்றது.
சரியாவே தயார் பண்ணாம என்ன பாட்டு அது அவ வேணும் அதை எதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு ரிங்டோன் அடிச்சிச்சு அட்டன் பண்ணுன்னா அட்டன் பண்ணேன் ஸ்பீக்கர்ல போடுன்னா ஒரு ஸ்பீக்கரையே ஸ்பீக்கர்ல போடுன்னா எவன் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல ஸ்பீக்கர்ல போட்டேன் அவ காதலி போல இருக்கு ஹலோன்னு சொன்னான் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் ஸ்டாப் இன்னும் வரலையா சீக்கிரம் இறக்கி விடுங்கய்யா எவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா கண்ணை மூடிக்கிட்டு செல்போன்ல உம்மா உம்மா உம்மான்னு கொடுத்தான் கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்ததுல 5 முத்தத்தை அங்க கொடுத்தா 5 முத்தத்தை ஏன் வாயில கொடுத்துட்டான் கேட்கிறப்ப ரொம்ப கொடூரமா இருக்கையா எவ்வளவு கொடூரமா இருக்கு அப்ப வந்து ஒரு இளைஞன் பஸ்ல தொங்கிக்கிட்டு போறான் என்னையா அந்த சமூகம் இப்படி இருக்குன்னு பாக்குறவங்க சொல்ல மாட்டான் என்ன தெரியுமா சொல்லுவான் என்னையா பிள்ளைய வளர்த்திருக்காங்க அப்படிதான் சொல்லுவான் நல்ல பிள்ளையை வளர்ப்பது பெற்றோர்களுடைய கடமை அதை நீங்க எதிரணி மறக்க கூடாது இப்ப தாய் கிழவின்னு ஒரு ரீசெண்டா ஒரு படம் வரப்போகுது தெரியுமில உங்களுக்கெல்லாம் தாய் கிழவின்னு ஒரு படம் ரீசெண்டா வரப்போகுது அதுல சில காட்சிகள் வெளியாகிருக்கு அந்த தாய் கிழவி பஸ்ல ஏறி உட்கார்றாங்க முன் சீட்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு உட்கார்ந்துருக்கு இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த வயசுல பாருங்க அந்த பையனை பார்த்து பாடுது செல்போனை வச்சுக்கிட்டு என்ன பாடுது எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு வாடா தாய் கிழவி ஓங்கி புடதையில ஒரு அடி அடிச்சு படிக்கிறதுக்கு 10 தலைமுறை ஆயிருச்சு எந்திரிச்சு போகணும் 2 பேரையும் விரட்டி விடும் இன்னைக்கு பல பேருடைய மனக்குமரலை அந்த தாய் கிழவி அழகா சொல்லியிருக்காங்க அது படம் இப்போ இவங்க சமூகம் சமூகம் பேச வந்திருக்காங்களே இப்படி ஒரு பஸ்ஸில் செஞ்சு லட்சுமி நாராயணன் போய் என்னடா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவன் ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பான் அது குறைந்தபட்சம் இல்லைன்னா ஆயுதத்தை எடுத்திருப்பான் சமூகம் கேட்பதற்கு உரிமை கிடையாதுங்க பெற்றோர்கள் கேட்பதற்கு தான் உரிமை நீங்க எண்ணி பார்க்கணும் எதிரணி அதே போல சமுதாயம் கேட்கலைனா தான் நீங்க பெற்றோர்கள் கேட்கலைனா தான் சமுதாயம் கேட்கும் மறந்துடக்கூடாது இன்னைக்கு பைக் பிரச்சனை பெரிய பிரச்சனை நடுவர் அவர்களுக்கு தெரியும் பைக் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒண்ணுமில்ல போன பட்டிமன்றத்துல அதே பாயிண்ட் தான் சொன்னாப்புல நடுவர் அவர்களுக்கு தெரியும்னா ஏற்கனவே சொல்லி இருக்காரு தெரியும்னு ஒரு சிக்னல் அம்மா தாலி செயின் அடகு வச்சு ஏடிஎம்ல பணம் எடுத்து கேடிஎம் பைக் வாங்கி கொடுக்குது 2 லட்சத்துக்கு குறையாம இவன் என்ன பண்றான் அம்மா தாலி செயின் அடகு வச்சு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு நன்றி கடனுக்காக ஷோரூம் கழிச்சிட்டு போறான் அங்க அந்த பைக்கை சோப்பு கலர் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க ஒரு வெடியை வெடிச்சு விட்டு அம்மா கையால எடுக்க விட்டு சாவியை போட விட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சிடறான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படி நீங்க நினைக்கிறீங்க இல்ல பாட்டை மாத்தி பாடிட்டாப்புல அதை சமாளிக்கிறார் வேற அவன் இந்த காலத்து பையன் அரண்மனை 4ல தமானா பாடுவாங்க இல்லையா தாலாட்டு பாட்டு நான் பார்க்கல ஜோ 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 மயிலிறகே அப்படின்னு வச்சா 1 மில்லியன் வியூஸ் போகுது குசியில என்ன பண்றான் அந்த பைக்கை எடுத்துட்டு போய் பைபாஸ் ரோட்டுக்கு எடுத்துட்டு போய் 2 சக்கரத்துல போகாம 1 சக்கரத்துல போனான் கீழே விழுந்து ஒரு கை போயிருச்சு அப்புறம் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல 2 வீல் சேர்ல அவனை தள்ளிட்டு வந்தாங்க இதுல என்னடா 2 சக்கரம் இருக்கு 1 சக்கரத்தை கழட்டுன்னு நான் டாக்டர்கிட்ட டாக்டர் கழட்டி விட்டாரு இன்னொரு சக்கரம் நொடிச்சு விழுந்து இன்னொரு கையும் போயிருச்சு இப்ப அவன் நிரந்தரமா வீல் சேர்ல தான் இருக்கான் சக்கரத்தோட நிறுத்திட்டான் சங்குக்கு போகாம பைக் பிரச்சனை பெரிய பிரச்சனை உங்க நடுவர் உங்களுக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தெரியும் பைக் ஓட்டுறதா இல்லையா அந்த பைக்கை யார் வாங்கி கொடுக்கிறது பெற்றோர்களாகிய நீங்க தான் வாங்கி கொடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லல கஷ்டத்தை சொல்லி வாங்கி கொடுக்கணும் அதை எப்படி பாதுகாப்பா ஓட்டணும்னு சொல்லி கொடுக்கணும் எங்க அம்மாலாம் வாங்கி கொடுக்கல என்னன்னே தெரியாது எனக்கெல்லாம் நான் நேத்து தான் ஏடிஎம் கார்டு ஓபன் பண்ணேன் பைக் ஓட்ட தெரியுமாயா அதே வாங்கி கொடுக்கல நேத்து தான் ஏடிஎம் கார்டே ஓபன் பண்ணேன் அப்ப பாருங்க என் நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க 35 வயசாதா அதனால வீட்டில இருந்து தாங்க அதை நீங்க சொல்லி கொடுக்கணும் சமுதாயத்துக்கு அவங்க அப்பதான் போறாங்க வீட்டில இருந்து தான் நீங்க சொல்லி கொடுக்கணும் நடுவர் அவர்களே எனக்கு கும்பகோணம் புறநகர் காவல் நிலையத்திலிருந்து என் சொந்த ஊர் கும்பகோணம் புறநகர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஐயோ என்ன பண்ணீங்க நானும் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன் அங்க போய் பார்த்தா அறிவகம்னு ஒரு நூலகம் இருக்கு அந்த நூலகத்துக்குள்ள போய் நான் பார்த்தேன் அவங்க புதுசா திறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் புதுசா திறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா கட்டடம் பழசா இருக்கே அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஆமா கட்டடம் பழசுதான்
இது பழைய காவல் நிலைய கட்டிடம். இப்போ நாங்க புதுசா கட்டி பக்கத்துல போயிட்டோம். இந்த பழைய கட்டிடத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க பெரும் முயற்சி பண்ணி நூலகமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல முயற்சி, நிஜமாவே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க, அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அந்த பெரும் முயற்சியை செய்தவர் பேர் வந்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர். அதுல ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, ஆற்றுப்படுத்துனர் அறை. நான் கேட்டேன், என்ன சார் இது ஆற்றுப்படுத்துனர் அறை அப்படின்னேன். அந்த காவல் ஆய்வாளர் சொன்னார், சின்ன சின்ன தவறுகள் செய்யும் இளைஞர்களை நாங்க இங்க உட்கார வச்சு பெற்றோர்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்க அறிவுரை சொல்லுவோம், பெற்றோர்கள் செய்ய வேண்டியதை நாங்க இங்க செய்கிறோம்னு அவர் சொன்னார். அப்ப பெற்றோர்கள் செய்ய தவறினால்தான் அது சமூகத்துக்கு போகும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நல்ல கை தட்டணும். நீங்க நல்லா சொன்னா கண்டிப்பா தட்டுவாங்க. ஐயா, தேசப்பிதா காந்தி மகானை நம்ம எடுத்துக்கணும். சிறு வயதில் புகைப்பிடித்து அதுவும் வட்ட வட்டமாக விட்டு அண்ணனுக்காக திருடி. காந்தி புகைப்பிடித்தார், ஓகே, வட்ட வட்டமா விட்டார், நீங்க பார்த்த சுயசரிதையில இருக்குங்க ஐயா, நான் எதுவும் சொல்லல மிகைப்படுத்து. எப்படி காந்தி வட்ட வட்டமா விட்டார் எழுதியிருக்காரு, இருக்கு, சுயசரிதையில இருக்கு. பாருங்க. நம்ம எல்லாம் புத்தகம் படிக்கலைன்னா படிச்சாலுங்க என்னெல்லாம் நம்ம காதுல பூ சுத்துறாங்கன்னு சுத்துங்க, சீக்கிரமா சுத்துங்க. இப்ப முதல்ல இருந்து தான் வரணும். தேசப்பிதா காந்தி மகான் சிறு வயதில் புகைப்பிடித்து அதுவும் வட்ட வட்டமாக விட்டு அண்ணனுக்காக திருடி இப்படி செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்கிறார் காந்தி. அவர் செய்த தவறுகளில் சில தவறுகளை எழுதி, அதாவது அப்பாவுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி ஒரு மேசையிலே வைத்துவிட்டு மூலையில் போய் ஒளிகிறார். அப்பா வருகிறார், கடிதத்தை படிக்கிறார். படிக்க படிக்க அவர் கண்களில் இருந்து நீர் வழிகிறது. அந்த கண்ணீர் துளிகளில் கடிதம் நினைந்து இரண்டாக கிழிகிறது. காந்தி செய்த தவறுகளும் அழிகிறது. அந்த தந்தையின் கண்ணீர் துளிதான் சாதாரண காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. பாருங்க, திருத்த வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோர்களுடைய கடமை. கலாம் ஐயாவை எடுத்துக்கணுங்க ஐயா. ராமேஸ்வரத்தில் அவர் சிறுவயதாக இருக்கும்போது இரவு உணவு நடக்குது அவர் வீட்டில். கலாமினுடைய அம்மா சப்பாத்தி சுட 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 கலாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். கலாம் வந்து உங்களை மாதிரி நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பையன். ஆமா, பையன். சின்ன சின்ன வயதுல சொல்றேன். சரி. அம்மா சுட சுட கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு வச்சிருந்த சப்பாத்தியும் கலாம் சாப்பிட்டுறார். கலாமுடைய அண்ணன் வெளியில கூட்டிட்டு போய் சொல்றார் கலாம்கிட்ட, என்ன காரியம் செய்து விட்டாய் கலாம்? அம்மாவுக்கு வச்சிருந்த சப்பாத்தி எடுத்து நீ சாப்பிட்டுட்டியே, அம்மா இப்ப எதை சாப்பிடுவாங்க? கலாம் சொன்னார், அந்த சப்பாத்தி எடுக்கும் போதே சொல்லியிருக்கலாமே அண்ணா அப்படின்னு. அண்ணன் சொன்னார், எப்படி சொல்லுவாள் தாய்? தான் சாப்பிடாவிட்டாலும் தன் மகன் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் தான் தாய். அப்ப கலாமுக்கு ஒரு பதபதைப்பு வருது. அடுத்தவங்க சாப்பிட வேண்டியதை நம்ம எடுத்துட்டோமே. அந்த பதபதைப்பு அவர் குடியரசுத் தலைவர் ஆகி பதவி காலம் முடிந்து வெளியே வர வரைக்கும் அவர் மனதில் இருந்துச்சு. அம்மா அன்னைக்கு சப்பாத்தி சுட 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 சுட்டதுனாலதான் கலாம் எதையும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சுடாம வெளியே வந்தார். இத கலாமே எதிர்பார்க்க மாட்டேயா. நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய கருத்து சொல்ல போறீங்க ஊருக்கு. இல்ல, நல்லா இருந்தது, கைதட்டுங்களேன். இது எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். கலாம் வந்து அங்கே போற ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போகும்போது அங்க ஒரு 6 அடி உயரத்துல ஒரு ஊழியர் இருக்கார். அவர் வேலை என்னன்னா, அங்க வருகிற குடியரசுத் தலைவருடைய கால் அணி இருக்குல்ல, ஷூ, அதை கலட்டி வைக்கிறது. கலாம் உள்ள வந்த உடனே அவர் வர்றாரு, காலுக்கிட்ட நுழைஞ்ச உடனே கலாம் நின்று உன் வேலை என்ன நினைக்கிறார்? உங்க காலணிகளை கலட்டுறது யாருன்னொடனே கலாம் சொல்லிட்டார், அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, என் காலணியை கலட்டிங்க எனக்கு தெரியும், உனக்கு இங்கே வேலை இல்லைன்னொடனே அந்த அழுதுட்டான். ஐயா, நீங்க காலணியை கலட்டுங்க, கலட்டாம போங்க, ஏன் வேலையை எடுத்து விட்டு போயிடாங்க அப்படின்னு இருக்கான். அப்ப சரி, ஓகே, உனக்கு வேற வேலை தானே, நீ இங்க தோட்டக்காரன் அப்படின்னு இருக்காரு. உடனே தோட்டக்காரர் ஆயிட்டார். 5 ஆண்டு காலம் பதவி காலம் முடியுது. ராஷ்டிரபதி வந்து கலாம் ஐயா கிளம்புறாரு. ஒரே ஒரு சூட் கேஸ் தான், பெருசா விட்டு வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஐயா வந்த அன்னைக்கு என்னை வேலை விட்டு கிளப்பிடாத நீ சொன்ன, இன்னைக்கு நீ வேலையில் இருக்க, நான் போறேன் பாத்தியா அப்படின்னு இருக்காரு. அப்புறம் சொல்லியிருக்காரு, அந்த பூத்தொட்டிக்கு பூச்சட்டி பூக்கு ஊத்துற அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, தண்ணி அந்த வாளி, அதை எடுத்துட்டு வந்துட்டார். என் சூட் கேஸ் மேல ஊத்துன்னு இருக்காரு கலாம் ஐயா. ஐயோ ஈரமாயிரம், ஊத்தியா அப்படின்னு இருக்கார். தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் ஏயா ஊத்த சொன்னீங்கன்னு அவர் கேட்டாராம். அப்ப கலாம் சொன்னாராம், ராஷ்டிரபதி பவனிலிருந்து ஒரு தூசியை கூட கலாம் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்று இந்த உலகத்துக்கு புரியட்டும்னு கலாம் சொன்னார். அது எங்க சப்பாத்தில இருந்து வந்திருக்கு.
பரவாயில்ல, கும்பகோணத்துல இருந்து ஒரு நல்ல பாயிண்ட் வந்திருக்கு. கடைசியா என்ன சொல்றீங்க? நிறைவா ஒரு 2 செய்தியோட முடிச்சிடுறேங்க. ஒண்ணுதான், சீக்கிரம் சொல்லுங்க, நேரமாச்சு. ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். உங்களை வச்சு தான் நான் ஆரம்பிச்சேன். சாப்பிட்டு வீடியோ போறது அப்படிதான் ஆரம்பிச்சேன், அதோட முடிக்கிறேன். இயக்குனர் சீனு ராமசாமி ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க, நிலைங்கிற தலைப்புல. அந்த கவிதையை சொல்லிட்டு உங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நிலை, அந்த மாசி வீதியின் கல் சந்துகள் அப்படின்னு அந்த புத்தகத்தின் பெயரு. நிலை, ஒரு நாளும் ஒரு வேளையும் என் பசியை சொற்களில் சொன்னதில்லை, கண் பார்த்து மௌனித்திருப்பேன், அறிந்து தரும் தாயின் மகன் நான், இங்கு திசையெல்லாம் கையேந்த சொல்கிறது அற்ப வாழ்வு அப்படின்னு அந்த கவிதை சொல்லியிருப்பார். என்னன்னா, வீட்டில் ஒரு தாயினுடைய அரவணைப்பில் இருக்கின்ற ஒரு இளைஞன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சமுதாயத்துக்கு பொருள் ஈட்ட போறான், பெருநகரத்துக்கு. இப்ப அவன் வீட்டில் இருக்கும்போது அம்மா பசிக்குது அப்படின்னு அம்மாட்ட அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் முகத்தை பார்த்து அம்மா அவன் பசியோட இருக்கிறான்னு அறிந்து தருவாளாம் தாய். இப்போ வளர்ந்து வளர்ந்து இவன் சமுதாயத்துக்கு பொருள் ஈட்ட போயிட்டான். அந்த சமுதாயத்துல அவன் பசியோட இருக்கானா இல்லையான்னு கேட்க வேற யாருமே இல்லை, அவன் தாயை தவிர. அவனாதான் போய் கையேந்தி கையேந்தி ஒவ்வொரு உணவகமா போய் அவன் சாப்பிடணும். அப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா, இந்த உலகத்தில் ஒரு இளைஞனுக்கு ஆகச்சிறந்த மோட்டிவேஷன் எது தெரியுமா? அவங்க அம்மா அந்த இளைஞனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது தான். அப்படி முத்துக்குமரனினுடைய, அவர் என்னுடைய நண்பன், அதனால பெயர் சொல்லிட்டேன், மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுடைய அம்மா, இவர் சென்னையிலே கஷ்டப்படுகிற போதெல்லாம் இரவு நேரத்தில் போன் பண்ணி மகனே சாப்பிட்டியா, முத்துக்குமரா சாப்பிட்டியான்னு கேட்ட போது, இதை யார் சொன்னா, எங்க அம்மாவா நானாவும்? அவரா சொல்லிக்கிறேன். முத்துக்குமரா சாப்பிட்டியான்னு கேட்ட போது முத்துக்குமரன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், அது மட்டுமல்ல சாப்பிட்டு அதை வீடியோவா போட்டுட்டேன். அந்த மகிழ்ச்சி, அந்த அது என்னங்க ஐயா, அது ஒன்றும் இல்லைங்க, அவர் ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு, வியூஸ் வர மாட்டேங்குது. நான் வீடியோ போட்டா வியூஸ் போயிடுது. அந்த வகுத்தறிச்சில எங்கே சொல்றது தெரியாம திருநெல்வேலி புத்தகத்துள்ளால ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் அந்த மனுஷன். அந்த ஆறுதல், அந்த தாய் கொடுத்த ஆறுதல் தான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே நல்ல இளைஞனை, சாதனை இளைஞனை உருவாக்குவது 100% அல்ல 200% பெற்றோர்களின் கைகளில் தான் இருக்கிறது. நன்றி. இந்த தலைமுறை பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப அறிவுபூர்வமா இருக்காங்க, ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்களா இருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, இன்டலெக்சுவலா இருக்கிறாங்க. ஆனா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. செல்போனை கூடுறான்னா அவன் நம்மளை முறைக்கிறான், நம்ம பயந்து வீட்டுக்குள்ள போக வேண்டியிருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிள்ளையை தடுமாறிடுமோங்கிற பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிள்ளை திசை மாதிரி போயிருமோ, இந்த பிள்ளை நல்லா வராம எங்கேயாவது கீழே விழுந்துருமோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல. இங்க யாரு காப்பாற்ற வேண்டி இருக்கு இந்த பிள்ளைங்கிறதா இந்த பட்டிமன்றத்துடைய கேள்வி. பெற்றோரா, சமூகமா? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது இல்லை தெரியுமா? நோ சொல்றதே இல்லை, நோ சொல்றதே இல்லை. என்ன எல்லாம் சொல்றாங்க, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. சரிதானே? இங்க இருக்கிற பெற்றோர்கள் ஆமாண்ணா கைதுட்டுங்க. எல்லா பெற்றோரும் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காத எல்லாம். சைக்கிள் ஆசைப்படுறானா சைக்கிள், செல்போனா செல்போனு, பைக்கா பைக்கு, லைசன்ஸ் எடுக்கிற வயசே வரல, பரவாயில்ல பிள்ளை ஆசைப்படுறாங்கல்ல. அவன் விருப்பப்படுகிற எல்லாம், ட்ரெஸ்ஸு. முன்னாடிலாம் தீபாவளி, பொங்கல், மிஞ்சி போனா பிறந்த நாள், வருஷத்துக்கு 3 ட்ரெஸ்ஸு, மாசத்துக்கு 3 ட்ரெஸ் வாங்குறான். கேட்கறதுலாம் கிடையாது, ஆர்டர் பண்றேன், ஆன்லைன் வெளியே வாசல் வந்து நிற்கிது, பெட்டியோட ஒரு பையன் நிற்கிறான், பேமெண்ட் அப்பா கொடுக்க வேண்டியது, உள்ள ட்ரெஸ் போயிருது. என்ன வாங்குறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ எதுக்கும் நோ சொல்லாம வளருகிற அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அவன் எங்கோ ஒரு இடத்துல இந்த சமூகம் சொல்லுகிற நோ இருக்குல்ல, அதை சந்திக்க முடியாம தவறான முடிவுகளை எடுக்கிறது பெற்றோர்களின் வளர்ப்பில் வந்து சாடி விழுகுது. ரொம்ப மனசு நொந்த ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு குழந்தை அம்மா கிட்ட நூடுல்ஸ் கேட்டிருக்கு, நூடுல்ஸ் கேட்டிருக்கு. அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கடைக்கு போயிருக்காங்க. என்ன வாங்குறதுக்கு? பிள்ளை கேட்ட நூடுல்ஸை. வந்து பார்க்குறக்குள்ள பிள்ளை வீட்டு உத்தரத்தில் தொங்குதுங்க. நடக்குது செய்தி, பொய் இல்லை, எல்லாரும் தெரியும் தானே. கேம் விளையாடாதரா அப்படின்னு அம்மா சொன்னதுக்கு ஒருத்தன் செத்து போயிட்டாங்க. முன்னாடிலாம் 12ஆவதுல 10ஆவதுல பாஸ் ஆகலைன்னா பிள்ளை உயிரை மாச்சுக்குவாங்க.
நம்ம மனசு வருந்துவோம். இப்ப கேம் விளையாடாதடா, படிடா, வாங்கி தர முடியாதுடான்னா ஒரு பிள்ளை உயிரை மாச்சுக்குதுன்னா அந்த பிள்ளைய யார் அப்படி பழக்கப்படுத்தினது? இப்போ உங்க வீட்டு பீரோலாம் தங்கம், வைரம், காசு பணம்லாம் இருக்கும். என்ன மண்டையாட்டுறீங்க? நிறைய வச்சிருக்கீங்களா? இருக்கும். எங்க வீட்டு பீரோவில் என்ன இருக்கும் தெரியுமா? முறுக்கு, அதிரசம், பிஸ்கெட்டு. நெசமா எங்க அம்மா ஒரு நாளைக்கு 2 தான் கொடுப்பாங்க. எங்க அம்மா ஒரு நாளைக்கு 2 தான் கொடுப்பாங்க. மறுபடியும் பீரோக்குள்ள பூட்டி வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு மேல மறுநாள் கிடைக்காது. இதுக்கு மேல இன்னைக்கு கிடைக்காதுன்னு பழகுனதுனாலதான் சென்னையில 3 வேளை சோறு கிடைக்காத போதும் நான் வெறும் வயிற்றோட கிடந்து போராடிட்டேன். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எங்கேயோ தடுமாறிடுறாங்கல்ல. அப்படி தடுமாறினா சிரமம்னு நாகமுத்து சொல்றேன். இப்ப நாகமுத்து பேசின பேச்சுக்கு சமூகத்துக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்கேள்வி வைக்கிறதுக்கு தேவகோட்டையிலிருந்து வந்து இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த லட்சுமி நாராயணன் என்ன பதிலடி கொடுக்க போறார்? ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோட வாங்க தம்பி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும். சங்கத்தமிழ் மதுரத்தமிழ் முத்துத்தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து என்னுடைய உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலி அப்படின்னாலே அல்வாவுக்கும் அருவாவுக்கும் தான் ஃபேமஸ்ங்கிற நிலையை மாற்றி அறிவார்ந்த ரசிகர்களுக்கும் ஃபேமஸ் என்பதை நிரூபித்திருக்கிற ரசிக பெருமக்களுக்கு சிறப்பான வணக்கம். உண்மையாவே திருநெல்வேலினாலே அடுவரவர்களே பொருணை நாகரிகம் நாங்க. ஆனா நான் சொல்றேன் திருநெல்வேலி பொருணை நாகரிகம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு கருணை நாகரிகம். பேச்சாளர்கள் நல்ல பாயிண்ட் பேசினா கருணையோடு கைத்தட்ட வேண்டும் என்கிற நாகரிகம் இங்கேதான் இருக்கிறது நடுவரவர்களே. அதுக்கும் கைதட்டு வாங்கல. நீ எதுக்கு தான் கைதட்டு வாங்க போற? நல்ல பாயிண்ட் சொல்லி கைதட்டு வாங்கிட்டு பேச நல்லா கைதட்டுறாங்க. நீங்க நெகட்டிவா பேசாம இருங்க. கோழி காலை கடிச்சு கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயத்தில் இடம் பிடிச்ச நடுவர் அவர்களே. தம்பி, நான் பெரியாரை பத்தி பேசியிருக்கேன், சரி, அம்பேத்கரை பத்தி பேசியிருக்கேன், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல நிறைய நல்ல விஷயம் பேசியிருக்கேன். வர்ற எல்லாரும் நான் கோழிக்கறியை கடிச்சதை பத்தி மட்டுமே பேசியிருக்கேன். தயவு செஞ்சு வேற பேசுங்க. பிக் பாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் யாரிடமும் பிகு பண்ணாத நடுவர் அவர்களே. வேண்டாம், இதெல்லாம் அப்ப காலையிலே உன்னைய பேசாதன்னு சொன்னேன். நான் பிக் பாஸுக்கு போனா மட்டும் பத்தாது, என் தம்பி லட்சுமி நாராயணனையும் பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்பாம நான் ஓய மாட்டேன் என்பதை உன்னைய திருநெல்வேலி கூட்டு வந்தது தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று உறுதிமொழி ஏற்றிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கிற அழகிலே கனரா பேங்காக, அறிவிலே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக, பார்வையில் பாரத் ஸ்டேட் பேங்காக, அன்பிலே மெர்கண்டைல் பேங்காக, எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு சம்பளத்தை அள்ளி கொடுப்பதிலே ரிசர்வ் பேங்காகவும் விளங்குகிற நடுவர் ஐயா அவர்களுக்கு நேரத்தில் நான் சுவிஸ் பேங்கா இருப்பேன். இன்னும் 8 நிமிஷத்துல முடிக்கலைன்னா நானே பிடிச்சில் தாந்து சேர்ல உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா தாராளமானவரும் தெரியும் எங்களுக்கு. பணம் கொடுக்கறதுலையும் சரி, பேச்சாளர்களுக்கு நேரம் கொடுக்கறதுலையும் சரிங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க நடுவர் அவர்களே? அது தெரியாமத்தான் இவ்வளவு நேரம் ஆத்திக்கிட்டு இருந்தியா நீ? நாங்க என்ன பாவம் பண்ணோம் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு? நீ பாவம் இல்ல தம்பி, அங்கிருந்து என்னை நம்பி வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க தான் பாவம் பண்ணிருக்காங்க. சாதனை இளைஞர்களை உருவாக்குவது பெற்றோரா சமூகமான்னு நீங்க கொடுத்திருந்தா கூட ஈஸியா பேசிருக்கலாம். ஆனால் பொறுப்பு என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து எங்கள் தலையிலே மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை நிச்சயமா நாங்க காப்பாற்றுவோம். இன்னைக்கு எங்க இளைஞர்கள் எப்படி இருக்கான் சார்? எப்படி இருக்கான் சொல்லிடுறா, தயவு செஞ்சு முடியலடாங்களா. எங்க இளைஞர்கள்ட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்னன்னு மட்டும் கேளுங்க. சின்ன வயசுல இந்த 2 பேரையும் எப்பயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறான். யாருக்கும் நிம்மதி இல்லை, யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. காலையில எந்திரிக்கும் போது உங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சீரீஸ் பார்க்கறான், மோட்டிவேஷன் ஆயிடுறான். மத்தியானம் ஆனா எமோஷன் ஆயிடுறான். நைட் ஆனா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆயிடுறான். குழப்பத்திலே இருக்கான். அந்த பையன் இவன் தான் நினைக்கிறேன் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சர் சொன்னாங்க என்ன பார்த்து, 12th வரைக்கும் நல்லா படிங்கடா, வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம் நாங்க சார். இப்பதான் எங்களுக்கு தெரியுது வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருந்ததே 12th வரைக்கும் தான் அப்படின்னு. இப்படி எங்களை புலம்ப வைத்தது யார்? அதான் என்னுடைய கேள்வி. பெற்றோரா சமூகமா? சமூகம் தானே. நான் 7 வயசா இருக்கும் போது நான் என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா நடுவர்களே? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. 15 வயசுல இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப 25 வயசு பழையபடி குழந்தையாவே ஆகணும்னு ஆசைப்படுறேன். எது ஆனா முடியாதது பூரா ஆசைப்பட்டிருக்கான் பாருங்க புள்ள. எங்க பெற்றோர் யாரை நம்பி பிள்ளைகளை வெளியில அனுப்புறாங்க? ஒரு இளைஞன் எங்க அதிகமான நேரம் இருக்கான்?
வீட்லயா வெளியிலயா சமூகத்திலயா? யோசிச்சு பாருங்க. தூங்குறது மட்டும்தான் வீட்டுல. அதிகமான நேரத்தை ஒரு இளைஞன் செலவிடுவது எங்க? வெளியில. அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம், அத்தனை பண்பு நலன்கள், இது எல்லாமே வெளியில பழகக்கூடிய அவனுடைய நண்பர்களோடு, வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருந்து தான் அவன் கத்துக்கிறான்னா, அவன் நல்லவனாகிறதும் சரி கெட்டவனாகிறதும் சரி அது சமூகத்தினுடைய கையிலே இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குயின் ஒண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி தனியா போயிட்டு இருந்துச்சு எங்கேயோ. அதை வீடியோவா எடுத்து போட்டு எல்லாரும் ஆளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பாவம் அந்த பெண் குயிலுக்கு யாராவது இருக்கானா? யாருமே இல்லையே, அது இப்படி அனாதையா தெரியுதே அப்படின்னு பெண் குயிலுக்காக அந்த சமூகம் பொங்குது. நான் பிறந்ததுல இருந்து தனியா இருக்கேன் சார், எனக்கு ஒரு ஆதரவு இல்லாம. நம்ம நடுவர் எடுத்துக்கங்க, அவரே ஒரு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. தம்பி தலைப்பு மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அப்ப பெண் குயினுக்காக ஆறுதல் சொல்லக்கூடிய சமூகம் எங்க இளைஞன் வேதனைப்படும் போது அவனுக்கு ஆறுதல் சொல்லுதா? பெண்ண சமூகம் எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? எங்களுடைய வழிகளை நாங்கள் பகிரும் போது அதை காது கொடுத்து கேட்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறதா நடுவர்களே? இல்லையே. கேட்கறதுக்கு தயாரா இருக்கா? நண்பன் சரியா இருக்கானா? எங்க இளைஞர்கள் இந்த சமூகத்தை பார்த்து பயப்படுறான். யார் யாரெல்லாம் பார்த்து பயப்படுறான்? சொந்தக்காரனை பார்த்தா பயப்படுறான். ஏன் ஒருத்தன் சொல்றான், ஒரு சொந்தக்காரன் வீட்டு விசேஷத்தை அட்டன் பண்றதும் 100 இன்டர்வியூ அட்டன் பண்றதும் ஒண்ணுங்கிறான். ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் கேள்வி மேல கேள்வி. என்ன வேலை பார்க்குற, எவ்வளவு சம்பளம், எப்ப கல்யாணம். சின்ன தப்பு ஒரு இளைஞன் பண்ணா கூட சொந்தக்காரங்க பூரா என்ன பண்றான்? குறை சொல்றான். இளைஞர்களை பழி சொல்வதற்கு தயாராக இருக்கிற அந்த சமூகம் இளைஞர்களுக்கு வழி சொல்வதற்கு தயாராக இருக்கிறதா? இல்லையே. தயாராக இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கையில் இருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் சொல்றாங்க, ஒரு இளைஞன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமே என்கிற பதற்றம் இல்லாமல் முதலில் ஒரு இளைஞன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா அந்த சமூகம் இளைஞர்களை அப்படியே வச்சிருக்கு. இப்பவே ஜெயிச்சிரு அப்படின்னு அவனுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே அவனை போட்டு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த சமூகம். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு நைட்டு படுத்தோடனே தூங்குறான் சார் இளைஞர்கள்? சொல்றான், பணக்காரங்களை கூட பார்த்து நான் பொறாமப்படுறது இல்ல, படுத்த உடனே தூங்குறவனை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படிங்கிறான். தூக்கமே இல்லாம ஆக்குனது யார் நடுவர்களே? உங்க செல்போன் தான் தம்பி. அதை ஓரமா வச்சிருந்தீங்கன்னா நீ ஒழுங்கா தூங்கியிருப்ப. நைட்டு பூரா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாத சேட்டை. இப்போ யாராவது ஒரு பையன்கிட்ட போய் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? படிச்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அவன் படிக்கிறது காலேஜ். ஆனா அவன் சொல்றது என்ன? படிச்சு முடிச்சுட்டேன். என்ன அர்த்தம் அவனை பொறுத்த வரைக்கும்? காலேஜுங்கிறது படிக்கிறதுக்கான இடம் இல்ல, ஜாலியா இருக்கிறதுக்கான இடம்னு நினைக்கிறான். இந்த எண்ணத்தை அவனுக்குள் விதைத்தது யார்? அவன் பார்க்கிற சினிமா. எந்த சினிமாவது காலேஜ்ல வந்து படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா? கூட பழகிற நண்பன் யாராவது அதை சொல்லி கொடுத்துருக்கானா? இது போக காலேஜ்ல இன்னொரு பழக்கம் வருது. என்ன? காதல், கல்லூரி காதல், இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கு யார் காரணம்? கூட இருக்கிற நண்பன். நம்ம நண்பனை பொறுத்த வரைக்கும் நம்மளை கோத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கோத்து விட மாட்டான், ப்ரொஃபஸர்ட்டையும் கோத்து விட மாட்டான். எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை, மாப்பிள்ளை அவ உன்னைய தாண்டா பார்க்கறான்னு நம்மள்ட்ட கோத்து விட்டு போயிடுவான். நடக்குதா இல்லையா? அப்ப கூட பழகிற நண்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா பொறுப்போட நண்பன் இருக்கானா? நண்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நண்பன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனும் சமூகத்துல ஒரு ஆளு, ஆனா ஏற்றுக்கொள்ளவில்லையே. இதன் விளைவா என்ன ஆகுது? அன்னைக்கு பேசிட்டு போன 4 இளைஞர்கள், நீ எத்தனைடா வச்சிருக்க? 4. நீ எத்தனை வச்சிருக்க? 6. என்னது? அரியர். ஆளுக்கு ஒரு அவார்டு வாங்கின மாதிரி பேசிட்டு போறான் சார். நீ 4 வச்சிருக்க, நான் 6 வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வேலைக்கு போறான். வேலை கிடைக்குதா? அதுக்கு இந்த சமூகம் எவ்வளவு அழுத்தங்களை கொடுக்கிறது? காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லுது, எழுதுறான். அதுக்கப்புறமும் வேலை தேடி போறான். என்ன கேட்கறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? வேலை தேடி போறவனை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு இந்த சமூகம் கேட்குது. வேலைன்னு ஒன்று கொடுத்தாதானே சார் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்னே இருக்கும். வேலைன்னு ஒன்று கொடுத்தாதானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேலையே கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குதே. அப்ப இந்த சமூகம் பொறுப்பற்று தானே இருக்கிறது நடுவர் அவர்களே. ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக ஒரு இளைஞன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அவனிடம் கூட இந்த சமூகம் லஞ்சம் கேட்கிறதா இல்லையா? மகனுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அப்பா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கூட மகன் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா
எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தன் சொல்றான், ரெக்கமெண்டேஷன்ங்கிற ஒரு வார்த்தை, ரெக்கமெண்டேஷன் என்கிற ஒரு வார்த்தை இருப்பதனால்தான் படித்த பல இளைஞர்களுக்கு இந்த சமூகத்திலே ரெஸ்பெக்ட் என்பது இல்லாமல் போய்விட்டது என்று ஒருவன் எழுதுகிறான். உண்மையா இல்லையா? அதோட அடுத்த விஷயம் வாங்க, கல்யாணம். நம்ம 90s கிட்ஸ் பசங்கள்ட்ட பூரா கேட்டு பாருங்க சார், சுனாமியை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன் அப்படிங்கிறான். கொரோனாவை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அப்ப என்னதான் நீ பார்க்கல? கல்யாணத்தை தவிர வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறான். ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போனா வரப்போகுது. என்ன காரணம்? கல்யாணமே பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. பணம் இல்லாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா வரதட்சணை கொடுமை. ஆண்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? எவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க இந்த சமூகத்துல? விலை உயர்ந்த கார் இருக்கணும், 5 இலக்கத்துல சம்பளம் வாங்கணும், நாத்தனார் இருக்கக்கூடாது, தனி குடித்தனம் வேணும், 1 லட்சம் கண்டிஷன் போட்டு அவனுக்கு கல்யாணமே ஆகாம கிடக்கு. சரி, எதுவுமே நாங்க சாதிக்க முடியலையே, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமாவது நாங்க சாதிக்கலாம்னு பார்த்தா அதுலயும் இந்த சமூகம் மண்ணள்ளி போட்டுருச்சு. ஒருவர்களே, இப்ப எனக்கெல்லாம் 26 வயசு சார். என் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நீ திருநெல்வேலி எதுக்கு தம்பி வந்தீங்க? எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு கூடுதல் பலனை எதிர்பார்த்துதான். நேரம் ஆச்சு தம்பி, உன் பலன் முடிஞ்சிருச்சு. நிறைவா எல்லாரும் படம் பார்க்கறாங்க. பார்க்குற சினிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குதா? நீ நல்ல படம் பார்த்தீங்கன்னா நல்ல கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம இளைஞர்கள் என்ன சொல்றான்? பரீட்சையில பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, லவ் சக்சஸ் ஆனாலும் சரி, லவ் பிரேக்கப் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன்று கேட்குறான். என்ன ட்ரீட் வைடா மாப்பிள்ளன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? எல்லாத்துக்கும் ட்ரீட் வைடா. இதை கற்றுக் கொடுத்தது யார்? பெற்றோரா? குடிக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? பெற்றோர் கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த வீட்லயாவது? சமூகம் தானே கற்றுக் கொடுத்தது. எங்க பல பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல 100 மீட்டர் தூரத்துல எந்த ஒரு போதைப் பொருளையும் விற்கக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனா ஒரு பெட்டி கடையில கூட கஞ்சாவை கூட மிட்டாயை போல் விற்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது என்றால், டிமிக்ஸ் என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வுல சொல்றாங்க, இன்னைக்கு 16 வயசுல இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல 3இல் ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகி இருக்கிறான். 1950ல அதிகமாக மது அருந்தக்கூடிய இளைஞர்களுடைய வயது சராசரி வயது 23 இருந்தது. 1990ல 19 வயதாக இருந்தது. 2026லே மது அருந்துகிற இளைஞர்களுடைய சராசரி வயது 13 என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகம் தான் காரணம். ஆகவே எங்க இளைஞர்கள் எல்லா வகையிலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பழக்கங்களை, நல்ல பண்பு நலன்களை அனைத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் அவன் மிக அதிகமாக பழகுகிற, மிக அதிகமாக நேரம் செலவழிக்கிற இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகம், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒருவனை, ஒரு குழந்தையை இளைஞனாக வளர்ப்பது வேண்டுமானால் பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கலாம். ஆனால் அவனை சாதனை இளைஞனாக வார்க்கிற பொறுப்பு இந்த சமூகத்திற்குத்தான் இருக்கிறது என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படிங்கிறத நம்ம நுட்பமா போய் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு இளைஞன், அவரே நம்பிக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா பக்கமும் இருந்து நாங்கள் இந்த சமூகத்தினால இறுக்கி பிடிக்கப்படுகிறோமே, எங்களை யார் காப்பாத்துறதுங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்ல. சமூகத்தை விடவும் பெற்றோர்கள் தானே பிள்ளைகளோட அதிகமான நேர செலவு. சமூகத்திலே ஒரு பிள்ளை பிறக்குது, சமுதாய கூடத்திலே ஒரு பிள்ளை பிறக்குது, வீட்டில் தானே பிறக்குது, அப்பா அம்மாவுக்கு தானே பிறக்குது. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு தானே பொறுப்பு அதிகம் அப்படின்னு பேசுறதுக்கு நாகையிலிருந்து வந்திருக்கிற சகோதரி வருணனி அவர்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. பெற்றோர்களுக்கு என்னெல்லாம் பொறுப்பு இருக்கு, இருக்கணும், இல்லைங்கிற எல்லா பக்கத்திலிருந்து பேசுங்கம்மா. எல்லா ஊரை பத்தியும், எல்லா ஊரோட வரலாறை பத்தியும் புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஊரோடைய வரலாற புத்தகங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆசைப்படக்கூடிய வீரமும் கல்வியும் விளைஞ்ச மண்ணுனா அந்த திருநெல்வேலி மண்ணு. எண்ணற்ற சாகித்ய எழுத்தாளர்களை கொடுத்த இந்த வீர மண்ணில் எண்ணற்ற வாசிப்பாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் பேசுறதே ஒரு பெரிய பெருமைங்க. கல்வியையும் வீரத்தையும் 2 கண்ணா பாக்குற இந்த மக்களை முதல்ல வணங்கணும். நல்ல விஷயத்திலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. இல்ல, இப்போ இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு. நான் பயந்துட்டேன். நல்ல விஷயத்திலிருந்து தொடங்கி இருக்காங்க பாருங்க, இல்லைன்ட்டீங்களா? நம்ம தப்பா சொல்றோம். இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு, அதுக்கு ஒரு இளமையான பட்டிமன்ற டீம். இந்த டீம்ல பேசுனது
குறைஞ்சு எவ்வளவு இருக்கீங்க இப்ப? உங்க வயசு. சரி நம்பிக்கிருவோம், பேசு. நம்புங்க தம்பி, யதார்த்தத்தை சொல்றேங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இளைஞர்கள் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இருக்கா? இல்ல. ஏன் தெரியுமா? இளைஞரில் தொடங்கி இளைஞரில் முடிவதுதான் இந்த தமிழ்நாடு. நம்புறீங்களா? நம்பலன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு குமரனில் தொடங்கி ஒரு குமரியில் மொத்த தமிழ்நாடே அடக்கம். இந்த வடக்கு எல்லையில திருத்தணி குமரன் கிட்ட தொடங்கி இந்த தெற்கு எல்லையில கன்னியாகுமரியின் குமரியில தான் இந்த மொத்த தமிழ்நாடே அடக்கம்னா, அப்படியாப்பட்ட இளைஞர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இளமையான ஒரு பட்டிமன்றம், இளைஞருக்கு தலைப்பிற்கு மிக பொறுப்பான மிக பொருத்தமான ஒரு தம்பி முத்துக்குமரனையே இங்கே நடுவரை அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதுக்கே ஒரு சிறப்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு நடுவர் சகோதரர் அவர்களுக்கும் என்னன்னு எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லையா? எஸ், ஏதோ ஒரு கடுமையான கருத்து போய்கிட்டு இருக்கவருக்கு நீங்க பேனாவெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம கடுமையா ஒண்ணு பேச போறது இல்லை. நம்ம நாட்டில் நடக்கிறத வீட்டில் நடக்கிறத பேச வந்திருக்கோம், அவ்வளவுதான். இப்ப யார சாதனையாளர்னு சொல்லலாம், யார் சாதனையாளர்னு கருதப்படுவாங்க? நீங்களே சொல்லிருங்க, நல்லா யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. காதலிக்கிறவங்க. இல்ல நாங்க ஒரு பட்டிமன்றம் போட்டு பொறுப்பு யாருக்கு இருக்கு, பெற்றோருக்கு, சமூகத்துலாம் கேட்டு காதலிக்கன்னு சொல்லி வந்த 4 பேரையும் கெடுத்து விட்டு போலாம் பாக்குறீங்களா? கட்டாயமாங்க, காதலிக்கிறவங்க தான் சாதனையாளரா வருவாங்க. இது இல்லைன்னு மறுக்கிறீங்களா நீங்க? அந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் வீக்குமா, நீங்களே பேசிருங்க. பரவாயில்ல, நான் அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங். நான் சொல்றேன், காதலிக்கிறவர்கள் தான் சாதனையாளராக வருவார்கள். காப்பு காய்ச்சி போன தந்தையின் கரங்களையும் வெடித்து போன தாயின் பாத விரல்களையும் காதலிக்கக்கூடிய பிள்ளைகள் சாதனையாளர்களா வருவாங்க. இப்போ கேள்வி எங்கன்னா, அது மாதிரி பெற்றோர் இருக்காங்களா? இப்ப கண்ணுக்குள்ள வச்சு புள்ளைய பார்த்துக்கிட்ட பெற்றோர் இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு கண்டென்ட்டுக்காக புள்ள வளர்க்குற பெற்றோரா மாறி இருக்காங்களா? எந்த கேட்டகரிக்குள்ள போய் சேர்க்கிறது? ஏங்க பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல ஆரம்பிச்சிடுறாங்க வீடியோவை. புள்ள வயித்துல நடக்கிறது, புள்ள வெளியில நடக்கிறது, புள்ள உதைக்கிறது, புள்ள ஓடுறது, புள்ளைக்கு சோறு வாங்குறது, புள்ளைக்கு மோறு வாங்குறது, புள்ளைக்கு பவுடர் வாங்குறது, புள்ளைக்கு பால்ஸ் வாங்குறது. உங்க சொந்தக்கார யாராவது அப்படி இருக்காங்களோ? என் தங்கச்சி இப்பதாங்க குழந்தை பெற்றிருக்கு. அப்படி வாங்க வெளிப்படையா. இப்படி கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்திருந்து காத்திருந்து பிள்ளையை காட்சி பொருளாக்கும் பெற்றோர்கள் நிறைந்த உலகத்தில் நாம இப்ப நின்றுகிட்டு இருக்கோமே, கண்ணுக்குள்ள வச்ச பார்த்துக்கிட்ட பெற்றோர் எங்கே? ஒன்னும் இல்ல, ஒரு சொலவட சொல்லுவாங்கங்க, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெத்த அதுக்கு லட்சுமி நாராயணன் பேர் வச்சாங்கன்னு. லட்சுமி நாராயணன் வச்சாங்க? அப்படி வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பெத்துட்டா அது பண்ற எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போடுறோமே, இது சரியா? அந்த புள்ள வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் காப்பி ரைட் கேட்டா பெற்றோர் எங்க போய் நிப்பாங்க? நீங்க புது ஐடியாவை கிளப்பி விட்டு போறீங்க. கிளப்பி விட்டுட்டு போவோம். இந்த மாதிரி புத்தக திருவிழால கிளப்பி விட்டோம்னா அது பற்றி எரியும். சரிங்களா? இப்ப நம்ம எதுல இருக்கோம்? டிஜிட்டல் வேர்ல்டு. நம்ம எதுல இருக்கிறோம்? டிஜிட்டல் உலகத்துல. டிஜிட்டல் ஆயிடுச்சு பணம், டிஜிட்டல் ஆயிடுச்சு வாட்ச், டிஜிட்டல் ஆயிடுச்சு பயணம், எல்லாம் டிஜிட்டல். இந்த டிஜிட்டல்ல கொடுமையில பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பெற்றோர்கள் எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்டாங்க. பூரா பெற்றோர்களும் போனோட தாங்க இருக்காங்க. அப்பா ஒரு போன், அம்மா ஒரு போன், புள்ளைகிட்ட ஒரு போன். இதுல வேற அந்த 1 வயசு புள்ள 1.25 வயசு புள்ள அந்த செல்ல ஓபன் பண்ணி யூடியூப் ஆன் பண்றத பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை வரும் பாருங்க. கொடிகாத்த குமரனை பெற்ற பெற்றோருக்கும் முத்துக்குமரனை பெற்ற பெற்றோருக்கு கூட அவ்வளவு பெருமை வராதுங்க. என் புள்ள செல்ல கொடுத்துட்டா சமத்தா உட்கார்ந்துருப்பான், என் புள்ள செல்ல கொடுத்துட்டா எல்லாத்தையும் பார்த்துருவான், அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படி டிஜிட்டல் ஆக்கி செல்லம் கொடுத்து பிள்ளை வளர்த்த காலம் போய் செல்லை கொடுத்து பிள்ளை வளர்க்கிற காலத்துக்கு வந்திருக்கோமே. ஒன்னே ஒன்னு சொல்றேன், நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். மண்ணில் விளையாடிய 90s கிட்ஸுக்கு உடல் மட்டும்தான் அழுக்கானது. செல்லை தேய்த்து தேய்த்து விளையாடும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு மூளையும் மனசும் அழுக்காகிறதுனா அதுக்கு காரணம் யாருங்க? அவங்க கையில செல்ல கொடுத்த பெற்றோரோட தவறு இல்லையா? இதுல பாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்த பெற்றோருக்கெல்லாம் போக இப்ப வைஃபை பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அது என் பிள்ளைகள்லாம் சொன்னா பக்கத்து வீட்டு வைஃபை பாஸ்வேர்டை தெளிவா சொல்றான்ப்பா, அந்த அளவுக்கு பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு நடைமுறையை சொல்லி கொடுப்போம். உங்க பிள்ளை பக்கத்து வீட்டு பாஸ்வேர்டு சொல்லுதுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வேற யாரையும் சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகள்ல இருந்து கத்துக்குதுங்க. என்ன பண்றது, அவங்க பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க, இதுவும் கத்துக்குது. வைஃபை வருது இல்ல, பக்கத்து வீடு என்ன பண்றது, நம்மளும் விட்டுறது. நம்ம வீட்டுல வைஃபை இல்ல. ஒரு காலத்துல பிள்ளைய கையில தூக்கி வச்சு பிள்ளைக்கு காலை கடன்களை கழிக்கிறதுக்கு கத்து கொடுத்த பெற்றோர்
பெற்றோர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெற்றோர் என்ன பண்றாங்க? புள்ளைக்கு பேம்பர்ஸ், அது எல்லாத்தையும் அதிலே பண்ணிக்கும், கேள்வியே இல்லை. பழக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா? காலையில வாக்கிங்க்கு நாயை கூட்டிட்டு போறான் சார், வேகமா நாயை கூட்டிட்டு போறாரு. எதுக்குங்க ஐயா போறீங்க? எங்களுடைய நாய்க்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்கணும், அதனாலதான் காலையில வாக்கிங் கூட்டிட்டு போறானா. பெத்த பிள்ளைக்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்காம பேம்பர்ஸை மாட்டி விட்டு நாய்க்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பையனுக்கு ஜிம்மின்னு பேர் வைக்கிறாங்க, நாய்க்குட்டிக்கு நல்ல நல்ல பேரா வைக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் இன்று வேலைக்கு பின்னாலும் படிப்புக்கு பின்னாலும் படிப்பு தரக்கூடிய நல்ல உயர்வான வாழ்க்கைக்கு பின்னாலும் பிள்ளைகளை திறத்துறோம். ஓடு 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 ஓடு, மார்க்கு பின்னாடி ஓடு, மார்க்கு பின்னாடி ஓடு. மார்க் என்ன புள்ள வாங்குதுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கோம். என் புள்ள மனசுல என்ன நினைக்குதுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் சார் இன்னைக்கு இருக்கோம்? இல்ல. அதனாலதான் தான் புள்ள என்ன நினைக்குதுன்னு கேட்க பெற்றோர்களுக்கு நேரம் இல்லாததுனாலதான் யாரோ ஒரு முகம் தெரியாதவன் வந்து நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பியே, ஏன் கொஞ்சம் கவலையா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் நல்லவனா கெட்டவனா பொல்லாதவனா சேர வேண்டியவனா சேரக்கூடாதவனா எதுவுமே தெரியாமல் சீரழியும் ஒரு இளம் தலைமுறையை உருவாக்கும் குற்ற உணர்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரணுமா இல்லையா? பிள்ளைங்க, இது ஒரு ஃபேமஸான படத்துல வந்த டயலாக், பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்கும் வார்த்தையை பேசுகிறார்கள். அதே கொஞ்சம் மாத்தி சொல்றேங்க. பிள்ளைங்க நீங்க சொல்லி கொடுக்கறத செய்யறது இல்ல, நீங்க செய்யறத தான் பார்த்து செய்யறாங்க. பிள்ளைகள் நல்லா செய்ய வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியா செய்யணும். ஆனா இன்னைக்கு எத்தனை பெற்றோர் அப்படி இருக்காங்க? ஒரே ஒரு சின்ன கதை. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடம் முடிச்சு திருப்பி வரான். வர்ற வழியில நம்ம பிள்ளைகள் என்ன மெயின் ரோட்லயா வருவாங்க? மஞ்சள் பைய தூக்கி போட்டு இருக்கிற சந்து புந்து தோட்டம் தரவுகள் எல்லாம் பூந்து தான் வருவாங்க. அப்படி பூந்து வரும்போது ஒரு மாங்குளக்குள்ள பூந்து வரான். ஒரு 4 மாம்பழம் கீழே கிடக்கு. தூக்கிட்டான் கையில. தூக்கிட்டு நேரா வந்து அம்மா கிட்ட பெருமையா காமிக்கிறான். அம்மா, நான் வரும்போது அந்த தோட்டத்துல மாங்காய் கிடைத்ததுமா, 4 மாங்காய் பொறுக்கிட்டு வந்தேம்மா. என் கூட்ட அம்மா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? குர்ரா 2 ஊறுகாய் போடலாம், 2 மீன் குழம்புல போடலாம், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் எந்த தோட்டத்திலேருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டு அந்த பையனையும் கையிலே அழைத்து கொண்டு வந்து, ஐயா தோட்டக்காவலரே, உங்க கொள்ளையிலேருந்து என் பையன் தெரியாம மாங்காய் எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லும் போது, மா நானே பார்த்தேம்மா, சின்ன பையன் 4 மாங்காய், அது கீழே கிடந்த மாங்காய், போனா போது விடுங்கம்மான்னு அந்த தோட்டக்காரர் சொல்லும் போது, இல்ல இந்த 4 மாங்காயை எடுக்க ஆரம்பிச்சா அவன் நாளைக்கு எதை வேணாலும் செய்ய தயாராயிருவான், தயவு செய்து திரும்ப வாங்கிங்கன்னு சொன்ன அந்த தாய் தான். அந்த 4 மாங்காயும் அந்த தாயின் நேர்மையுமே திரு சகாயம் IAS எனும் நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி நமக்கு கிடைக்க காரணமா இருந்துச்சுன்னா அந்த நேர்மை இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறோமா? பல பெற்றோர்கள் மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி இது. இன்னைக்கு பரீட்சையில பாஸ் பண்ணி பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த செட்டு இருந்தது ஒரு பீரியடு. பரீட்சையே பாஸ் பண்ண கொரோனா செட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி. இவங்க பரீட்சையே பாஸ் பண்ணிட்டு வந்து ஜாலியா எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுனாலதான் வாழ்க்கையில தோல்வியை எதிர்கொள்ள தயாரா இல்ல. சும்மா இருக்குமா? எல்லா கம்பெனி லே ஆஃப்னு சொல்லி அவங்கள தூக்கிக்கிட்டு இருக்கு, நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பார்த்துறீங்க. அதனாலதாங்க என் நூடுல்ஸுக்கே தற்கொலை முடிவை எடுக்கிறாங்க. இவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த தோல்விக்கு என் பிள்ளை தயாரா இருக்க மாட்டான்னு நினைக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணணும்? தோல்வியை ஏத்துக்க தயாராக மகனே தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்படித்தானே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணுனாங்க தெரியுமா? என்னுடைய நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்த காரைக்கால் பகுதியில் ஒரு அம்மா, எந்த பெற்ற தாயும் செய்யக்கூடாத ஒரு காரியம், என் புள்ள இந்த புள்ள மார்க் வாங்கினா 2வது மார்க் வாங்கிடுவான், என் பிள்ளையால ஏத்துக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக விஷம் கலந்த ஒரு குளிர்பானத்தை கொடுத்து ஒரு பிள்ளையே கொள்ற அளவுக்கு ஒரு தாய்க்கு மனநிலை மாறி இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கிட்டயா நீங்க நல்லதை கண்டுக்க முடியும்? ஒரே ஒரு கதை சொல்லணுங்க. ஒரு நாட்டுல ஒரு பறவை இனம் அழிஞ்சிருச்சு. சின்ன கதையா சொல்லிட்டு கொஞ்சம் பறவைகள் தான் மிச்சம் இருந்தது. இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த பறவைகளை எல்லாம் சேகரிச்சு ஒரு சரணாலயத்துல வச்சு உணவெல்லாம் கொடுத்து பாதுகாத்து வளர்த்து பெருக்குனாங்க. இப்போ ஒரு வருஷத்துல பறவையெல்லாம் நல்லா பெருகிருச்சு. இப்ப வெளியில விடுவோன்ட்டு விட்டாங்க. விட்டு 6 மாதத்துல அந்த பறவை இனம் மீண்டும் முழுவதுமாக அழிந்து விட்டது. என்னடா காரணம்னு பார்த்தா, பொத்தி 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 வளர்த்து 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 அந்த பறவை இனங்களுக்கு இந்த சமூகத்தில் உள்ள போக்குவரத்தையோ கரண்டையோ அது கொடுக்கக்கூடிய ஆபத்தையோ கண்டு அதை விலகி நடக்க தெரியல. இன்னைக்கு நாமெல்லாம் கருவேப்புள்ள கொத்து மாதிரி ஒத்த புள்ளைய பெத்து அதை அடகாத்து 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 பிராய்லர் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அவை இந்த சமூகத்தில் நாட்டுக்கோழிகளாக நிற்கும் இடத்தில் தோற்று கொண்டே இருக்கிறது. நீங்க முடிக்க சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளையின் கனவை பத்தி தெரியுதா? எத்தனை பெற்றோர் பிள்ளையின் கனவை பத்தி யோசிக்கிறோம்?
நான் கனவு கண்டேன் நீ ஆகு, நான் கனவு கண்டேன் நீ ஆகு. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு பேசுண்டு, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா யாரு தான் வீடு கட்டுற கிளைண்ட்? இப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது ஒரு தாய் படிக்கல, ஆனா அந்த தாய்க்கு தமிழை பிடிக்குது, தனக்கு பிடிச்ச தமிழ் தன் பிள்ளைக்கும் பிடிக்கிறத பாக்குறா. அந்த பிள்ளை அந்த தமிழை நோக்கி அவன் கனவை நோக்கி ஓடும் போது அவனை நம்பி நீ போயிட்டு வா மகனேன்னு நிக்கிறா. அப்படி நம்பிக்கையோட நின்ன தாயோட நம்பிக்கையை சுமந்து கொண்டு போன பையன் தமிழ் பேச்ச தன்னோட மூச்சா நினைச்சு நின்று இன்னைக்கு தமிழ் உலகத்துல தனக்கு தோன்றதையும் தலைகீழாக பேசுவதையும் பேசி ஜெயித்தவர்களுக்கு மத்தியில் நல்ல தமிழை பேசி பிக் பாஸாக ஜெயித்திருக்கிறான்னா இந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைத்த கலா போன்ற பெற்றோர் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிறாங்க? இதே பிரஞானந்தா ஜெயிச்சாரு, குகேஷ் ஜெயிச்சாரு, கண்ணகி நகர் கார்த்திகா ஜெயிச்சாங்க. ஒரு கண்ணகி நகர் கார்த்திகா தான் இருக்காங்களா? ஒரு குகேஷ் தான் இருக்காரா? ஒரு பிரஞானந்தா தான் இருக்காங்களா? இத்தனை பிள்ளைகளை கண்டு நம் பிள்ளையை ஒப்பிடும் நாம் அந்த பெற்றோரை போல் எத்தனை பேர் நம் பிள்ளைகளின் கனவை சுமந்து கொண்டு அவங்க கூட ஓடணும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல பிள்ளைகள் தோற்கவில்லை, நாம் அவர்களை தோற்கடித்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. ஒரே ஒரு அளவீடு, அதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இன்னைக்கு அழகுங்கிறதுக்கு வெள்ளை அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு, அறிவுங்கிறதுக்கு ஆங்கிலம்னு ஒரு பிம்பம் இருக்கு. கலரா இருக்கிறவெல்லாம் அழகுங்கிறதுனாலதான் இன்னைக்கு கலரா இருக்கிற பொருட்களுக்கான சந்தை பெருகி போயிருச்சு. ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும்? வெள்ளை அழகு என்று அளவீடு வகுப்பது பெற்றோராக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் என் புள்ளதான் அழகுன்னு சொல்றவங்க தான் பெற்றோரா இருக்கணும். எப்படியோ போட்டடிச்சு ஏமாத்தி வந்தாலும் என் புள்ள ஜெயிச்சிட்டான் அது திறமைன்னு சொல்றவர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியாது. என் பிள்ளை நான் கை கட்டி வேலை டை கட்டி கோட்டு சூட்டு போட்டு வேலை பார்ப்பான், அவனுக்கு திறமை இருக்குன்னு அவனை நம்பி ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான் நம்புறவங்க தான் நல்ல பெற்றோராக இருக்க முடியும். எது கெத்து என்ற அளவீட்டில் பட்டாக்கத்தி எடுத்து ரீல்ஸ் போடுபவனெல்லாம் அழகான பிள்ளை என்று நம்புவது நல்ல பெற்றோராக இருக்க முடியாது. படாத பாடுபட்டாலும் தான் எட்ட வேண்டிய உயரத்தை எட்டிவிட்டவன் தான் என் பிள்ளை என்று நினைப்பவர்கள் மட்டுமே சிறந்த பெற்றோராக இருக்க முடியும். இங்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறப்பதிலே அவர் சாதனையாளராக வாழ்வதும் சாதாரணமாகி போவதும் அன்னையும் தந்தையும் வளர்ப்பதிலே என கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கைதல் கொடுங்க. 2 ஆம்பளை பிள்ளை நல்லா ஜெயிச்சா அம்மா தான் காரணம், வைஃபை பாஸ்வேர்டு தெரிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரர் காரணமா. இதுக்கு பதில் சொல்றக்கா வந்து இருக்கிறாங்க, அவங்கள இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. பேராவூரில் இருந்து நீலவேணி. என்ன கபடி விளையாட போறீங்களா? தொட்டுக்கு முட்டை ஐயா. ஹலோ. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி சோசியல் மீடியால வர்ற ரைட் அப்ப படிக்க நேரம் இருக்கிற இளைஞர்களுக்கு பக்கம் பக்கமா எழுதி விற்பனையாகக்கூடிய புத்தகங்களை படிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அப்படி புத்தகங்களை படிக்கணும் அப்படின்ற ஒரு நாளுக்காகவே இன்னைக்கு இங்கெல்லாம் வந்திருக்காங்க. இத்தனை பேர் வந்து புத்தகம்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது ஒரு மிக பெருமைக்குரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுல பேச எனக்கு வாய்ப்பளித்த நடுவர்களுக்கு நன்றி பாராட்டி, புத்தகத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. புத்தகம் படிக்கிறத பத்தி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் புத்தகத்தை மேலிருந்து கீழாக படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தரம் கீழிருந்து மேலாக உயரும்னு சொல்லுவாங்க. அதற்காக புத்தகத்தை படிக்கணும். கூடுதலா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். புத்தகத்தை படிக்கும் போது பக்கங்கள் குறையும் இல்லையா? நம்ம புத்தகத்தை படிக்கும் போது பக்கங்கள் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? பக்கங்கள் குறைய குறைய உங்கள் பக்குவங்கள் அதிகரிக்கும். அதனால் புத்தகத்தை படித்து பக்குவத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி நேரா தலைப்புக்குள்ள வந்தேன். நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனை இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கிட்ட இருக்கு. அந்த சமுதாயம் அதை சரியா பண்ணுதா இல்லையா அப்படின்னு தான் நான் பேச போறேன். அதை சரியா பண்ணல அப்படிங்கிறதுக்கான சில விஷயம். எதிரணியில வந்து சகோதரர் நாகமுத்து பாண்டியன் தொடக்கத்திலே ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு பைக்கால பல பிரச்சனை நடக்குது அப்படின்னு. உண்மையாவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சூப்பர் பைக் வாங்குறான். பைக் பேர சொல்ல விரும்பல, ஒரு சூப்பர் பைக் வாங்குறான். பைக்கை வாங்கும் போது நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரியே சென்டிமெண்டா வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பைக்கை வாங்கிட்டான், வீடியோ எடுத்துட்டான், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டான். அந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைக்கை வாங்கிட்ட, பைக்கை வாங்க கூட இருக்கிற உன் அம்மா கையில வளையல் இல்ல, கழுத்துல செயின் இல்ல, காதுல தோடு இல்லைன்னு போட்டு அந்த பையனை வாருன்னு வாடுறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த பையனை வாருன்னு வாரினது
பையன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது. அந்த அம்மா கழுத்துல செயின் இல்ல, கையில வளையல் இல்ல, காதுல தோடு இல்ல. விசாரிச்சதுக்கு அப்புறம் அது அவங்க அம்மாவே இல்ல. இவன் எதை ட்ரெண்ட் பண்ணணும்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அது அவங்க அத்தை. அப்போதைக்கு அவனுக்கு எங்க அம்மாவை விட எங்க அத்தையை பிடிக்கும்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு பிடிச்சதை அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான். அத்தையும் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதுலதான் கழுத்துல அதுல ஒண்ணும் போடல, போற வழியில அத்தையை கூட்டி போயிருக்கான் புள்ள பாவம். ஒரு சிமெண்ட் இடத்துல வந்து அவங்க வந்து வேலை பார்ப்பாங்களா, எனக்கு அது உறுத்தலா இருக்கும், நான் போட மாட்டேன்னு சொல்றாங்க. அவன் உழைச்ச காசையும் கூடுதலா வீட்டுல கொஞ்சம் காசையும் வாங்கினா அவன் அதை வாங்கினான். தயவு செஞ்சு வாருன்னு வாராதீங்கடா அப்படின்னு உண்மை என்னன்ற விஷயத்த கூட தெரியாம இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் எதை நோக்கி போகுது? ஒரு கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு, எதை எங்க புகுத்துறதுனே தெரியாம. உண்மையாவே இந்த சோசியல் பிரஷர்னு ஒண்ணு இருக்கு, சமூக அழுத்தம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் தெரியுமா இருக்கு? நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் நானு. பொதுவா அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெத்தவங்க எல்லாம் வந்து தன்னுடைய கடமையை முடிக்கிறதுனா எதை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க தெரியுமா? படிக்கிற விஷயத்த, படிப்பு முடிக்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது இல்ல. அந்த பிள்ளைய யார் கையிலையாவது புடிச்சு கொடுக்கற விஷயத்தை தானே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படிதான் இந்த அவசர கல்யாணம் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த கல்யாணத்துல மாட்டினாள் தான் நான்லாம். என் வீட்டுல பாட்டி இழுத்துட்டு கிடக்குதுன்னு என்னை இழுத்து வச்சு ஒருத்தருக்கு தாலி கட்ட வச்சாங்க. சாரி, ஒருத்தர் எனக்கு தாலி கட்டினாரு. இல்ல எனக்கு உண்மையிலே நீங்க கட்டிருக்கீங்களா இல்ல அவர் கட்டிருக்காரான்னு சந்தேகம். அவர் தான் சார் கட்டினாரு. உண்மையாவே சொல்றேன் சார், பாட்டி வீக்கா இருக்குன்னு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேளுங்களேன். பாட்டி என்னாச்சு? பாட்டி ஒன்னாகல, பாட்டி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீக் ஆயிட்டேன். இந்த சோசியல் பிரஷர் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. எதை வேணுமானாலும் நம்ம பெற்றோர்கள் தலையில ஈஸியா இந்த சமுதாயம் நுழைய வச்சிருது. அவங்க அதை நம்மளை வந்து ஒரு பிராக்டிக்கலா வச்சு செஞ்சு முடிச்சிடுறாங்க, மொத்தமா செஞ்சு முடிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய விளையாட்டே விளையாண்டுட்டு இருக்கு நடுவர்களே. இப்ப இந்த ரீல்ஸ் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்னன்னு ரியலைஸ் பண்றவனை விட வாழ்க்கையவே ரீல்ஸா பண்றவன் தான் அதிகம். நான் உங்களை சொல்லல, தெரியுது, அதனாலதான் கண்டுக்காம தலைவை குடிச்சு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுல பேசலாம். ஐயா நான் உங்களை சொல்லலைன்னா இன்னைக்கு அப்படிதாங்க ஒரு பாட்டு ஒண்ணு ட்ரெண்ட் பண்றான். எப்படி தெரியுமா? பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ட்ரெண்ட் பண்ணா. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு சந்தையில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் விளைவிச்ச பொருளை விளைய வச்சு வித்துட்டு வராங்கிறத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன, விவசாயியோட நிலைமை என்னங்கிறத பத்தி யோசிக்க யாரும் தயாரா இல்ல. எது வந்தாலும் ட்ரெண்ட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. வேலை வாய்ப்பை பத்தி ஏன் அணில கூட தம்பி பேசிட்டு போனாப்ல. இப்போ ஒரு புது வகையான ஒரு வேலை வாய்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. என்னது? அந்த வேலையில நீங்க ஜாயின் பண்ணணும்னா பட்டிமன்றத்தை விடலாம் ஈஸி. அது பட்டிமன்றம் ஈஸிங்க, நீங்க பாத்தீங்களா? பட்டிமன்றம் பேசுறதை விட ஈஸி. எப்படின்னா அந்த வேலையில நீங்க சேரும் போது ஒரு 50,000 ரூபாய் கட்டி சேரணும். இது அயோக்கியத்தனமா இருக்கு. இன்னும் இருக்கு இதுக்கே. எப்படி? அந்த வேலையில நீங்க 50,000 ரூபாய் கட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே 50,000 கட்டுறதுக்கு தயாரா இருக்கிற 4 பேரை சேர்த்து விடணும். பொழப்பு அவ்வளவுதான் அதோட. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் என்ன பண்ணணும்னா அவன் ஒரு 4 மொத்தம் 16 பேரை பிடிச்சு மறுபடியும் ஒரு 50,000. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க ஐயா. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தை ஏமாத்தி வச்சிருக்கோம். அந்த சமுதாயம் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் ஏமாத்துறதுக்கு தயாரா இருக்கு. அப்படின்னா அப்புறம் புலம்பாம இளைஞர்கள் என்னங்க பண்ண முடியும்? இததான் இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமையா இருக்கு. சமுதாயம் தன்னுடைய கடமையை சரியா செய்யாம இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த சமுதாயத்தை பார்த்து தோல்வியில மன வருத்தத்துல அப்பா இனி ஒண்ணுமே இல்லடா, ஏதாவது ஒண்ணு கை கொடுக்குமாடானே சமுதாயத்தை பார்த்து நம்பி கை கொடுப்பவர்களுக்கு இந்த சமுதாயம் நம்பிக்கை கொடுக்கணும். ஆனா நம்பி கை கொடுக்கிறவனை கைய பிடிச்சு கால வர்ற நிலைமையில தான் இந்த சமுதாயம் இருக்குன்னா இதை நீங்க மறுக்க முடியுமா? அந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நடுவர்களே. இன்னொரு விஷயம் சொல்லணும். அக்கா சொல்லிட்டு போனாங்க, பிள்ளைங்களை வந்து மார்க் வாங்குங்க நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, பெத்தவங்க எல்லாம் வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு. உண்மையாவே பெத்தவங்க எல்லாம் மார்க் வாங்குன்னு சொன்ன வரைக்கும் பிள்ளைகளுடைய எய்ம் எல்லாம் என்னவா தெரியுமா இருந்துச்சு? ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு இருந்துச்சு. சொசைட்டியை பார்த்து உனக்கு பிடிச்சதை பண்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை தான் எல்லாரும் சொல்றா, இன்ஃப்ளூயன்சர் ஆக போறேன்னு. சொல்லிட்டியா? என்ன பாக்குறீங்க? இல்ல அங்கிட்டு பார்த்து பேசு. இல்ல இன்ஃப்ளூயன்சர் ஆக ஒரு உதாரணத்துக்கு திரும்பணுமா இல்லையா நடுவர்களே? மேடையில உதாரணத்தோட பேசுறனா இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயம், நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறதுக்கும் நமக்கு என்ன வருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? 5 வயசு கூட வேணாங்க,
5வது படிக்கையில எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்களுக்கா? எனக்கு சரி. 10வது படிக்கும்போது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. 12வது படிக்கும்போது இன்ஜினியர் ஆயிரலாம், அதுதான் ஈஸின்னு ஆசை வந்துச்சு. காலேஜ் போகும்போது சரி ஓகே டிகிரி எடுத்துட்டோம், நல்ல ஒரு டீச்சர் ஆயிடலாம்னு ஆசை வந்துச்சு. காலேஜை முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு போஸ்டிங் வந்துச்சு போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது இது எதுவுமே எனக்கு வரல, கொஞ்சம் பேசுறதாவது வரும்னு நம்பி இங்க வந்து நிக்கிறேன். ஒரு விஷயம் இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணும், உனக்கு எது பிடிக்குதுங்கிறதுக்கும் உனக்கு எது வருதுங்கிறதுக்குமான வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சதுனாவே நீ ஜெயிச்சிடலாம். உனக்கு எது பிடிக்குதுன்னு தெரியல, உனக்கு எது வருதுன்னு தெரியல, மத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல, பெத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல. வரல, எனக்கு பேச்சு வரலங்கிறீங்களா தம்பி? இறங்க, உனக்கு பதில் சொல்றேன். நடுவர் அவர்களே, முதல்ல தனக்கு பிடிப்பதற்கும் தனக்கு வருவதற்கும் தனக்கு தெரிவதற்குமான வித்தியாசமே தெரியாம ஒரு கொலாப்ஸ்ல இன்னைக்கு இந்த சமுதாயம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்தால எப்படி ஒரு தெளிவான ஒரு சாதனை இளைஞனை உருவாக்க முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார மேட்சா பாக்குறான், இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வார மாதிரி உட்கார்ந்து பாக்குறான். எதை எப்படி பார்க்கணும், இதுக்கெல்லாம் நீங்க நல்லா கை தட்டலாம். நீங்க எல்லாம் கை தட்டினாதான் கேப்ல நான் என்ன எழுதிட்டு வந்திருக்கேன்னு பார்க்க முடியும். அப்படியே உட்கார்ந்து இருக்கவும் எதிரா பேசுறதுன்னு பேப்பரை திருப்ப கடைசி வரி என்ன எழுதிருக்கீங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? சரி, கடைசி வரி எழுதுறதா? நிறைய எழுதிட்டு வந்தேன் நடுவர்களே. நடுவர் அவர்களே, ஹைலைட்டர்லாம் போட்டு அதுல. ஆமா, ஹைலைட் ஏதாவது 2 சொல்லுங்கம்மா. புக் ஃபேர்ல பேசுறோம்ல நடுவர் அவர்களே, தேசப்பற்று இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கிட்ட குறைஞ்சிட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியல, அது என்ன டேல வருது டேட்ல வருதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா பிப்ரவரி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான டேயை கொண்டாடுறான் சார். தெரியல எனக்கு என்ன. இந்த பிப்ரவரி இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 20. இன்னைக்கு 19. பரவாயில்ல, தெளிவாக இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு 19 நடுவர்களே. இந்த 19ஆம் தேதி புக் ஃபேராங்கறத பத்தி எல்லாம் யாருக்கும் இங்க பிரச்சனை கிடையாது. 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே. நாங்க அத வாயில சொல்ல மாட்டோம். ஐயா, எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே கொண்டாடுறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுல எனக்கு எந்த வயித்தெரிச்சலும் கிடையாது. ஆனா அதுக்கு 3 நாளைக்கு இல்ல 3 நாளைக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட் வச்சிருக்கான் சார். என்ன தெரியுமா? 7ஆம் தேதி ரோஸ் டே, 8ஆம் தேதி ப்ரப்போஸ் டே, 9ஆம் தேதி சாக்லேட் டே, 10ஆம் தேதி டெடி டே, 11ஆம் தேதி ப்ராமிஸ் டே, 12ஆம் தேதி கிஸ் டே, அப்புறம் 13ஆம் தேதி ஹக் டே, 14ஆம் தேதி வேலண்டைன் டே. இளைஞன் நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, என்னைய பார்க்காதீங்க. ஐயா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியல, அதோட கொள்கை என்னன்னு தெரியல, அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யாரு வாங்கி கொடுத்தான்னு தெரியாத இளைஞன் இன்னைக்கு கரெக்டா பிப்ரவரி 14னா லவ்வர்ஸ் டேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானா? இப்பேற்பட்ட சமுதாயம் எப்படி இளைஞர்களை சாதனை இளைஞர்களை உருவாக்க முடியும்? ஆனா பிப்ரவரி 14 வேணும்னா லவ்வர்ஸ் டேயா இருக்கலாம், பிப்ரவரி 9 வேணும்னா சாக்லேட் டேயா இருக்கலாம். எனக்கெல்லாம் வருஷத்துல 365 நாளும் சாக்லேட் டே தான். ஏன் இப்ப நீங்க கேட்க, சுகர் இருக்கா? லோ பிபி, பிபி வந்தவங்க, சுகர் வந்தவங்க எல்லாம் பேச்சாளர்கள். லோ பிபியோட சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கெல்லாம் ஆல் டே சாக்லேட் தான். என்னாலும் பையில சாக்லேட்டை போட்டுட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியதுல, இல்லைன்னா நான் சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்படியே சுத்திட்டு நீங்க உட்காருங்க. ஆமா, சுத்திட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன் நடுவர்களே. அவ்வளவுதான். நிறைவா ஒரே ஒரு விஷயம் தான், எந்த நல்லதை சொன்னாலும் அவங்கள பூமர்னு சொல்றது, கிரிஞ்சுன்னு சொல்றது, அப்புறம் என்ன நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எதிரொலியில வந்து புலம்பிட்டு போனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதோ ஃபாலோ பண்ணணும், அவன் எதை ஃபாலோ பண்ணணும்னு இந்த சமுதாயம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்க தவறுதுங்கிறது தான் என்னுடைய வாதம். அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கல்வி தந்த காமராஜரை ஃபாலோ பண்ணணும், சுதந்திரம் தந்த காந்தியை ஃபாலோ பண்ணணும், அரசியலமைப்பை வகுத்து தந்த அம்பேத்கரை ஃபாலோ பண்ணணும், போர்க்குணம் தந்த நேதாஜியை ஃபாலோ பண்ணணும், தன்மானம் தந்த வஉசியை ஃபாலோ பண்ணணும், அன்பை தந்த அன்னை தெரசாவை ஃபாலோ பண்ணணும், வீரம் தந்த வேலு நாச்சியாரை ஃபாலோ பண்ணணும், கம்பீரம் குறையாத கட்ட பொம்மனை ஃபாலோ பண்ணணும். ஆனா அவன் இதையெல்லாம் விட்டுட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை ஃபாலோ பண்றான், கூமாப்பட்டி தங்கப்பாண்டியனை ஃபாலோ பண்றான், ரசிகனின் ரசிகன் மணியை ஃபாலோ பண்றான், டைலர் அக்காவை ஃபாலோ பண்றான், ஜிம் அக்காவை ஃபாலோ பண்றான், கோடிங் அக்காவை ஃபாலோ பண்றான். உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை முதல்ல வாங்கி செக் பண்ணும் நினைக்கிறேன். நீலவேணி ஸ்பீக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயா, அந்த மைக்க கட் பண்ணி விட்டுருங்க. நாகமுத்து பாண்டியன் அபிஷியலை வந்து முடிஞ்சா அது என்னது ரிப்போர்ட் அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே, அவ்வளவுதான். என்ன நன்றி உங்களை வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட சொன்னதுக்கா. சரி, ஓகே நடுவர்களே, அவ்வளவுதான் வித்தியாசம். புத்தக திருவிழால ஆண்கள் வரதை விட பெண்கள் வரதை, இது மட்டும் மன்னிக்கணும் நேரம் எடுத்துக்கிறதுக்கு, ஆண்கள் வந்திருக்கிறத விட பெண்கள் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா
பெண்களை பார்த்து தான் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் கண்கண்ட தெய்வம் யாருன்னு சொல்லியிருக்காங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. கண்கண்ட தெய்வம் யாருக்கா பெண்களுக்கு? தெரியாதா? உங்க ஊர்ல எல்லாம் சொல்றது இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கக்கா. பெண்களுக்கு இன்னமும் கண்கண்ட தெய்வம் கணவன் தான் சொல்றாங்க. அல்லாவா, இயேசுவா, சிவபெருமானான்னு கேட்டா அவங்கெல்லாம் நமக்கு கண்கண்ட தெய்வம் இல்லையா? பெண்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிட்டா கணவன் தான் கண்கண்ட தெய்வமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கணவன் கூட நம்மளை ஏமாத்தக்கூடும், கணவன் கூட நம்மளை கைவிடக்கூடும். நீங்க கற்ற கல்வி மட்டும் உங்களை என்றைக்குமே கைவிடாது. அப்படின்னா பெண்களுக்கு எப்பவுமே கண்கண்ட தெய்வம் கல்வியா மட்டும்தான் இருக்க முடியும். இனி யாராவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொன்னா அந்த பக்கம் போப்பான்னு சொல்லி கல்லானாலும் கல்வி, புல்லானாலும் புத்தகம்னு சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி. திருநெல்வேலியில பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இங்கேதான் கல்வியாளர்களும் நிறைந்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலையும் ஆளு நிறைஞ்சு கிடக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலியில ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு பக்கம் வளர்ச்சி, செழுமை, பச்சை பசுமை, இன்னொரு பக்கம் வறட்சி, காஞ்ச காடு, புல்லு விளையாத பூமி, ரெண்டு இருக்கிற இடம் இது. இதுதான் சமூகமும். எல்லா பெற்றோரும் நல்ல பெற்றோரானா தெரியாது. சமூகத்தின் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களா கிடையாது. இப்ப யாருக்கு பொறுப்பு இருக்குங்கிறது இந்த பட்டிமன்றத்தோட கேள்வி. ஆனா எல்லாருடைய நோக்கமும் என்ன? பெற்றோர் நினைக்கிறேன் என் பிள்ளை நல்ல பிள்ளையா வந்துடணும்னு நினைக்கிறோம். சமூகம் ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கணும்னு நினைக்குது. யாரு நல்ல பிள்ளைங்கிற கேள்விக்கு பதில் இருக்குல்ல. ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுச்சான். சரியான மழை, அடிச்சு ஊத்தி வெள்ளம். வீட்டுல இருந்து பாத்திர பண்டம்லாம் மிதந்து போகுது. சென்னை வெள்ளத்துல போகும்ல அது மாதிரி. சின்ன கிராமம், 150 பேர். இப்போ ஊர்ல பெரியவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல எவனோ பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சோம்னா எல்லாரும் தப்பிச்சிடலாம். என்ன பண்றது அவனை மட்டும் கண்டுபிடிக்க? எல்லாரும் மண்டபத்தில் கூடுங்க. இந்த மாதிரி மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. தூரத்தில் ஒரு பனைமரம், ஒவ்வொரு ஆளா போய் பனைமரத்தை தொட்டுட்டு வரணுங்கிறார் அவர். மழை பெய்யறப்ப பனைமரத்தை தொட்டா என்னாங்க? இடி விழுந்துடும். பாவம் செஞ்ச மட்டும் செத்து போயிடா, மத்தாலாம் தப்பிச்சிடலாம்னு ஒரு விவகாரமான ஐடியா கொடுத்துருக்காரு நாகமுத்து பாண்டியன் மாதிரி ஒரு பெரியவர். இப்போ இந்த 150 பேர் இருக்க கிராமத்தில் ஒவ்வொரு ஆளா போய் தொட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு ஆளா தொட்டு வராங்க. இடியே விழுகல. 149 பேர் தொட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு தம்பி லட்சுமி நாராயண மாதிரி பரிதாபம் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப இந்த தம்பி தொடுவேன்னு நினைக்கிறாரா? அழுகிறார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. கிராம உடலை புடிச்சு தள்ளுது, போடா. அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் பனைமரத்தை தொட்டதான் தாமலம் டமால்னு விழுந்துருக்கிட்டி மண்டபத்தில். 149 பேர் அவுட்டு. அவன் ஒருத்த மட்டும்தான் அப்பாவியா இருந்திருக்கான் அந்த கிராமத்தில். நல்லவன் கெட்டவன் யாருங்கிறதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, எந்த புள்ள நல்ல புள்ள, அன்னைக்கு அது செஞ்சதை பூரா எந்த பிள்ளை வந்து அம்மா கிட்ட சொல்ல முடியுதோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எந்த பிள்ளை சொல்ல முடியலையோ அந்த பிள்ளை கெட்ட பிள்ளை. அம்மா இன்னைக்கு சுரேஷோட பென்சிலை சுட்டுட்டேன், செகுட்டு சேர்த்துட்டு விட்டு இருக்கிறாங்கல்ல அம்மா. சில வீட்டில் சொல்லுவாங்க, ஏன்பா பென்சில் மட்டும் எடுத்தா பேனாவை சேர்த்து எடுத்துக்கலாம்ல. அது வேற மாதிரியான வீடு. அதுவும் இருக்கு இந்த சமூகத்தில். இப்ப பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைக்கு இது சரி. சமூகத்தில் அவங்க சொன்னாங்கல்ல இறையன்பு ஐஏஎஸ் ஐயா பற்றி, சயாகம் ஐயா பற்றி. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மதுரையில் மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிறப்போ கிரானைட்டு ஊழல் நடக்குது, மலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுடுகாட்டிலே இரவு நேரத்தில் கட்டிலை போட்டு படுத்து கிடந்தார். எந்த அதிகாரியுடைய எந்த ஆதிக்கத்துக்கு அவர் அடிபணியில, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு பின்னாடி போட்டிருந்தார். அவர் எப்போதும் அவர் இருக்கைக்கு பின்னாடி அம்மா வளர்த்து கொண்டு வந்தாங்க. இப்ப இன்னைக்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? டிஜிட்டல் அம்மாக்கள் ஆயிட்டோம். இப்ப நீங்க எல்லா குழந்தை இருக்கிற வீட்டுக்கும் போங்களேன், ஒரு பாட்டு ஒலிக்குது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு கூடையில இருந்திருக்கணும். கத்திரிக்காய் கூடையில இருந்திருக்கணும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூடைக்கு போனதே தப்பு. ஆனா அதை பத்தி எந்த பெற்றோருக்கும் கவலை கிடையாது. புள்ள ஆக்காட்டுச்சுன்னா சோத்தை திணிச்சா கடமை முடிஞ்சிச்சுன்னு போய்கிட்டே இருக்கும்ல. அது பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அங்கே ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு உங்க வீட்டுல. குழந்தைய சாப்பிடணும் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் பெற்றோர் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எப்படியாவது சோத்து சட்டியை தீர்த்தணும்னு பெற்றோர் ஆசைப்படுறாங்களே, எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க நான் பார்க்கிறேன், ஒரு சென்னையில் பைக்கில் போயிட்டு இருக்கேன், ஒரு ஸ்கூல் பையன், குட்டி பையன் ஆட்டோல கையில செல்போன், 3ஆம் கிளாஸ் தான் படிப்பான், செல்போன் வச்சுட்டு போறான். நான் பைக்கில் அவனை பார்த்துக்கிட்டே போறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்றேன். அவன் தலையை நிமித்தி எதையுமே பார்க்கல சார், செல்போனை மட்டும் தான் பார்த்தான். அவன் தலை நிமித்தி எதையுமே பார்க்கல. அவன் சோட்டா பீம் பார்க்கறான், கரடி பார்க்கறான், எல்லாம் பார்க்கறான்.
என்னடா அதுக்குள்ள புரியுதுன்னா ரீல்ஸ் தள்ளுது சார். பிள்ளைங்க எனக்கு கோவமா வருது. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, வீட்டுல பாருங்க, பிள்ளைங்க ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதுல என்ன புரியுதுன்னே நமக்கு தெரியலையே. ஒரு அடிக்ஷனுக்குள்ள போறானே. யாரு காரணம்? பிள்ளை ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ள வருது, அம்மா சொல்றாங்க ஏய் உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு. செல்போன்ல சிறகடிக்க ஆசையை ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைக்கு சிறகடிக்க ஆசையை பார்க்கணும், அதுக்கு ஆசை வருது, அதுவும் பின்னாடி நிற்கிது. அம்மா தள்ளுறாங்க, உதட்டை சிவப்பாக்க வேண்டுமா, எலுமிச்சம்பழத்தில் தக்காளி பழத்தை பிழிந்து கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து உதட்டில் 1 வாரம் தேய்த்து வாருங்கள். உதடு பீட்ரூட் சேர்க்கணுமா, உதடு பளபளவன் ஆகிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலுமிச்சங்காயிடும் நிற்கிது. வாமா 2 பேரும் சேர்ந்து தேப்பான். சரி, இங்க இருந்து வருதில்ல. நான் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் புளியங்குளத்தில் ஒரு சின்ன கிராமம், ரொம்ப சின்ன கிராமத்தில் கடைசி பையனா பிறக்கிற ஒரு புள்ள, குச்சி மாதிரி கை காலாம், இவன் உயிரோட இருக்க மாட்டானா, காக்கா குஞ்சு அப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த பையன் அவங்க அம்மாவுடைய சோத்துக்கு வழி இல்லை, வறுமையான வீடு, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஊரே அவங்க வீடு கிடையாது, அந்த ஊரே வறுமையில் இருக்கிற ஊர். அந்த ஊரே கிளம்பி போய் ஒவ்வொரு வருஷமும் அறுவடைக்கு போய் நெல்லை அறுத்து அந்த நெல்லை சம்பளமா வாங்கிட்டு வந்து அதை வித்த காசுல கூழு குடிச்சாதான் குடும்பம் தலைநிமிரும். இப்படி வறுமையில் இருந்த குடும்பத்தில் இருந்து தன்னுடைய அப்பா அம்மா என்ன சிரமப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கிறதெல்லாம் பார்த்து சித்தப்பாவுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனைகள்ல ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவர் எடுத்த 5 திரைப்படங்களும் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிற இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்காருல. அவரை யார் உருவாக்குனது? அவங்க அண்ணன், மரியாதைக்குரிய இதே திருநெல்வேலியுடைய தாசில்தாரா இருக்கிற அண்ணன் மாரிராஜா அவர்கள். அவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டம். இப்ப இந்த கடமை இருக்குல்ல, ஒண்ணு இல்லை. நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். நேத்து தமிழ்நாடுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு விளையாட்டுத்துறையில சாதிச்ச எல்லா இளைஞர்களையும் பட்டியலிடுறாங்க. ஸ்னேகான்னு ஒரு பிள்ளைங்க. அந்த பிள்ளை யாருன்னா, பொம்மராங்கிற ஒரு சமூகம். ரொம்ப வருஷம் முன்னாடி மகாராஷ்டிரா இருந்து நீங்க ரோட்ல எல்லாம் பார்ப்பீங்கல்ல, கம்பி கட்டி கயிறு மேல நடப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த இனத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளை. நம்ம ஈரோட்டில் பெரியகரட்டுப்பாளையம்னு ஒரு பகுதி, அங்கே என்ன பண்ணுறாங்க, பெரியகரட்டுப்பாளையம் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையம்னு ஒன்று வச்சு ஒரு பெண் பயிற்சியாளரை போட்டு இந்த கயிறு மேலே நடந்துச்சுல புள்ள, இதை கூட்டு பயிற்சி கொடுக்குது அரசாங்கம். இப்போ இந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணுது, கோட்டு சட்டை போட்டு கொல்கத்தால போய் படிக்குது, உலகம் முழுவதும் போய் மெடல் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை இந்த சமூகம் செய்யுது. நீங்க இப்ப பிரக்யானந்தா பத்தி சொன்னாங்க சார். பிரக்யானந்தாவுடைய எல்லா காணொலியுமே பாருங்களேன், பின்னாடி ஒரு ஒல்லிய தேகத்தோட ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அந்த வாட்டர் கேன்ல சுடுதண்ணியை தூக்கிட்டு அவங்க அம்மா அப்படி பின்னாடி வருவாங்க சார். சிங்கமா இருக்கும் அந்த அம்மாவை பாக்குறப்ப. அந்த அந்த அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி சார் அங்க வந்திருப்பாங்க? இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுமே யாரையும் நான் ஒன்றும் இல்லை சார். நீங்க இருக்க பிரச்சனையேனா திருநெல்வேலியில் அதை பேசணும், நான் எனக்கு மேடைன்னு வந்துட்டு எங்களுக்கு பயம்லாம் வராது, தைரியமா பேச விரும்புறேன். ஒரு பையன் நல்லா படிக்கிறான் சார், நல்ல மார்க் வாங்குறான் சார், கல்லூரியில் முதலிடம், கோல்டு மெடலிஸ்ட். அந்த பையன் சென்னையில் மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் சார். 1 லட்சம் ரூபா. அந்த பையனை கொண்டுட்டாங்க சார். அந்த பையனை கொண்டுட்டாங்க சார். ஏன்? பிள்ளைய காதலிச்சதுக்கா சார்? கொன்னது யாரு? காதலி பிள்ளையோட தம்பி சார். அந்த கொலையில யாருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறாங்க? அந்த பிள்ளையோட அப்பா அம்மாக்கு சார். 2 பேரும் காவல்துறையில துணை ஆய்வாளர் எஸ்ஐல இருக்கிறாங்க. இந்த பையன் படிச்சிருக்கான், கோல்டு மெடல், 1 லட்சம் ரூபாய் சம்பளம், எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. அவன் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் என்பதற்காக அவனை கொல்லணும்னு சொல்லி ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பேரண்டிங் எங்க போயிருச்சுங்க? எங்க போயிருச்சு பேரண்டிங்? நாமத்துக்குமாரோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாரு, அப்பாவின் சாயலில் இருக்கும் பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் கைகள் நடுங்கின. யார் கையில? அப்பாவோட சாயல்ல இருக்க பெட்டி கடைக்காரர். இன்னைக்கு பெட்டி கடைக்காரன் பூரா வந்து மீச முளைக்காத பையன் கூலிப்பு கேட்டா கொடுக்குறாரு, கணேஷ் பையில கேட்டா கொடுக்குறாரு, பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே சார். இன்னைக்கு சமூகத்துல இளைஞர்கள் கஞ்சாவை குடிச்சிட்டு பண்ற அட்டூழியங்களை பார்த்தா நெஞ்சு வலிக்குது. ஒரு வட இந்தியன் சார், பாவம் சார், அந்த வட இந்தியன் அப்பாவி சார், ட்ரெயின்ல சும்மா உட்கார்ந்துட்டு வந்திருக்கான் சார். அவனை இறங்கி கொண்டு போய் அருவாளால வெட்டி அதை வீடியோ எடுத்து வெளியிடுகிற அளவுக்கு குரோதமும் வன்மமும் அந்த பிள்ளைகளுக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த சமூகம். நான் ஒரு பாண்டிச்சேரியில ஒரு சின்ன புள்ள காணோம், 6 வயசு, தேடுறாங்க. 2 நாள் கழிச்சு சாக்கடையில் கிடக்கு சார் அந்த புள்ள. ஊரே சேர்ந்து இவன் தான் கை காட்டுது ஒரு பையில. என்னடா இவன் தான் இங்க கஞ்சா குடிப்பான் அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன்,
அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை கைது பண்ணிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சோப்பு கட்டியை முழுங்கி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். ஏன்? அப்போதான் அந்த நாய்க்கு தெளிஞ்சிருக்கு. இப்போ இந்த பையனுக்கு சமூகம் தான் கஞ்சா கொடுத்துச்சுன்னு சொல்லி சமூகத்தின் மேலே குறைய போட்டு தப்பிச்சுக்கலாமா? நான் கேட்குறேன், பெத்தவங்க வீட்டில் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? அவன் கண்ணு சிவந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியாது? அவன் சரியா பேசாத போது உங்களுக்கு தெரியாது? அவன் வீட்டுக்குள்ள வர்றப்போ அவன் மொழி மாறும்போது உங்களுக்கு தெரியாது? என்ன சார் பண்றீங்க பெற்றோர்கள்? இன்னைக்கு கோபம் வருது சார். இன்னைக்கு பெற்றோர்களை நீங்க வைரமுத்தோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. சிறுமிளகு 2 வச்சு கருவேப்பிள்ளை சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு அம்மி அரைச்சு குளகுலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும், அடுத்தது மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வெடியும், கருவாடு தேன் ஒழுகும். தேங்காய் சில்லு மேல கோழி குழம்பு மேல மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். இந்த பாட்டுல அப்படியே வரிசையா சொல்லுவார். கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டை இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையாள வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ? இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உடனே நினைச்சா அழுக வரும்பார். ஒரு பிள்ளை என்ன ஆகுதுன்னே தெரியாது சார், ஆனா நெஞ்சூட்டி இன்னைக்கு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க மறுக்கிறார்களே. இந்த சமூகம் எங்க போய்கிட்டு இருக்கு? எப்படி பிள்ளைய வளர்ப்பீங்க நீங்க? என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தா அழகு போயிருங்கிற முட்டாள்தனத்துக்குள்ள மாட்டிக்கிற பெற்றோர்கள் இருந்தா பிள்ளை நீங்க எப்படி வளர்ப்பீங்க? அம்மா வேலைக்கு போகுது, அப்பா வேலைக்கு போகுது, பிள்ளை எங்க போகும்? எங்க போகும் பிள்ளை? சார் வழி தெரியல அவனுக்கு. அவன் செல்போனுக்குள்ள மாட்டிக்கிறான், பார்க்கறது எல்லாம் நம்புறான். அப்பா அம்மா கிட்ட நாங்க பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக வாழ்றோம். சரி, பிள்ளைக்காக வாழ்ந்தீங்க, பிள்ளைகளோட வாழ்ந்தீங்களா? பிள்ளைகளோட வாழ்ந்தீங்களா? எத்தனை பெற்றோர் இரவு பிள்ளையோட உட்கார்ந்து சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டீங்க? எத்தனை பெற்றோர் பிள்ளையோட உட்கார்ந்து நைட்டு 10 நிமிஷம் அப்பா ராசா கையை காலை பிடிச்சு விட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன, எத்தனை பெற்றோர் கேட்குறாங்க? அவனுக்கு ஒரு ரூமு, இவங்களுக்கு ஒரு ரூமு. சார் நம்மெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ ஒரு மாமா செத்து போனதுக்கு அழுதுருக்கோம், யாரோ ஒரு சித்தப்பாக்கு அடிபட்டதுக்கு வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பெரியப்பா வீட்டுக்குள்ள வந்தாலே ரூமுக்குள்ள ஓடிறானே. உங்க தாத்தா செத்துட்டாரான்னா தாத்தா எங்க இருந்தாருன்னு கேட்கிறான் பிள்ளை. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உங்க அப்பத்தாக்கு இன்னைக்கு நினைவு நாள்ரா, அம்மா விடுமா எனக்கு வேற வேலை இருக்குங்கிறான். உணர்வுகள் அற்ற பிள்ளைகளாக மாறிட்டானா இல்லையா? உணர்வுகள் அற்ற. சார் நாமுத்துக்குமாரோடைய அப்பா ஒரு தமிழாசிரியர். நாமுத்துக்குமார் இவ்வளவு எழுதுனது காரணம் அவர் நிறைய வாசிச்சவர். ஒரே ஒரு சம்பவம், எனக்கு நிறைய நேரம் இல்லை, நான் கிளம்பணும், எனக்கு ரயிலுக்கு வேற நேரம் ஆச்சு. நாமுத்துக்குமாரோடைய அப்பா நாமுத்துக்குமார் சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல இருந்து மாமல்லபுரத்துக்கு நண்பர்களோட போறாரு. சைக்கிள்ல போயிட்டாரு. மாமல்லபுரத்து கடற்கரையில நின்று திரும்பி பார்த்தா அப்பா நிக்கிறாரு பஸ்ல. என்னப்பா? இல்லடா அவனை தனியாவோட மனசு இல்லடா. திரும்பி வரும்போது நாமத்துக்குமார் சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, அப்பா ஓடிட்டு வர்றாரு. அப்பா ஓடிட்டே வர்றாரு. அந்த மாமல்லபுரத்துல இருந்து காஞ்சிபுரம் விட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பாவுடைய அஸ்தியை இங்க கரைச்சிட்டு திரும்பி வரும்போது நாமத்துக்குமார் எழுதுறாரு, அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் நான் கடக்கவே முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறாரு. ஒரு அப்பா கூட அவ்வளவு உணர்வும் இணக்கமும் இல்லைன்னா நீங்க எப்படி சார் அந்த அப்பாவை நினைப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி. விஜயன் ஹைதராபாத்ல இருந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு சார், அமெரிக்காவில் படிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு ஒரு பையன் வந்திருக்கான் சார். அப்பா அம்மாட்ட பிசினஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கேட்டிருக்கான் சார். அப்பா அம்மா தரல. அப்பாவை அம்மாவை கத்தியால குத்தி கொண்டு விட்டான் சார் அந்த பையன். எப்படி சார் ஒரு பையன் அப்பா அம்மா கத்தியால குத்தி கொள்ள முடியும்? நீ படிச்சு முடிச்சுட்டு பிள்ளை அமெரிக்காவில் போகணும்னு நினைச்சிட்டு அவன் கத்தியால குத்தாம என்ன செய்வான் உன்னைய? பிள்ளைகளுக்கு மார்க் வாங்க, நல்ல காலேஜில் சீட்டு வாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் போய் சம்பளம் வாங்க கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்கள் மனிதர்களாக இருக்க கற்றுக் கொடுப்ப மறுப்பதன் காரணம் என்ன? நீங்க மனுஷனா வளர்த்தீங்கன்னா அவன் தப்பு செய்வானா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து சார், அருமையான படம். சசிகுமாரன் அந்த படத்தில் அபிஷன் அவர் தான் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. படம் தொடங்கும் போது சசிகுமார் அண்ணன் வருவார். ஒரு பையன் மயக்கம் போட்டு கிடப்பேன், அவன் தண்ணி அடிச்சிருக்கான், பையன் பரவாயில்லடா எழுப்புங்கடா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த பையன் நடந்து போகும்போது சசி அண்ணன் சொல்லுவார், சாப்பிட்டியா தம்பின்னு கேட்பார். ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அது? சாப்பிட்டியா? அந்த பையன் அந்த அம்மாவோட இரங்கல் கூட்டத்தில் சொல்லுவேன், அன்னைக்கு அவர் கேட்ட சாப்பிட்டியாங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணம், நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். இன்னைக்கு எத்தனை பேர் சார் கேட்குறீங்க? பக்கத்து இருக்கையில் இருப்பவரிடம் பேச மறந்த நமக்கு தூரத்து வயல் சிறுமி கையசைத்து கற்றுக் கொடுக்கிறாள் அன்பைன்னு ஒரு கவிதை. பக்கத்து சீட்டில் இருக்கிற பேசுறோம்,
எங்க பேசினா அவன் ஏதாவது பண்ணிடுவானு. லிப்ட்ல யாரும் மூஞ்சியுமே பார்த்து சிரிக்கிறது இல்லையே. பொது இடத்துல எவனாவது கஷ்டப்படும், யாரு சார் செய்யறோம்? நான் யாரோ ஒரு அடிபட்டு கிடந்தா நம்ம ஒரு சொல்லுவாங்க, சோடா வாங்கிட்டு வாங்க. நான் ஒருத்தர் வாங்கி வந்து கொடுத்தோன்னே மடக்கு அவர் குடிச்சாரான். என்ன நீ குடிக்கிற? இல்லை யாராவது மயக்க மாட்டா, எனக்கு படபடன்னு வரும். எவனாவது விழுந்து கிடந்தா 108க்கு போன் அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயங்குறாங்க இங்க. சார் உங்களுக்கு தெரியுமா, யாராவது அடிபட்டு கிடந்தா அவங்களை கொண்டு போய் நீங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அவங்க மேல வழக்கு பதிவே கிடையாது. அதுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு வயலுக்கும் தெரியாது, யாருக்கு அதுக்கும் கொண்டும் போறது கிடையாது. ஆஸ்பத்திரியில் யாராவது அடிபட்டு கிடந்தா ஆஸ்பத்திரி அவங்களுக்கு பணம் கொடுங்க சார். ஐயா அந்த பணம் வேணாம் தம்பி, தேவையில்லாத வம்பு. சட்டையில் ரத்தக்கரை பட்டுறோம். நம்ம அண்ணன் தம்பி அடிபட்டு கிடந்தா, நம்ம அம்மா அப்பா கிடந்தா, நம்ம பொண்டாட்டி புள்ள கிடந்தா, எவனாவது ஒருத்தன் தூக்கியாந்து கொடுத்தா சாமின்னு கும்பிடுறோம்ல. ஏன் சார் அந்த சாமியா மாற நம்ம மறுக்கிறோம்? ஏன் அந்த சாமியா மாற யோசிக்கிறோம்? ஏன்னா நமக்கு அது பொறுப்பு கிடையாது. பெற்றோர் சார் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கீங்கல்ல, கலெக்டர் ஆகும் நினைக்கிறீங்க, டாக்டர் ஆகும் நினைக்கிறீங்க, அக்கௌண்ட் ஆகும் நினைக்கிறீங்க, ஐடி கம்பெனி போகணும் நினைக்கிறீங்க, லட்சமா கோடியா சம்பாதிக்க நினைக்கிறீங்க, அரசியல்வாதி ஆகணும் எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏன் சொல்லிக் கொடுக்குறது இல்லை? அரசியல்வாதினா அவன் சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒருத்தனா மாறணும். அப்படி பிள்ளையை வளர்க்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அரசியல் ஒரு சாக்கடைங்கிறோம். லெனின் சொல்றேன், இஃப் யூ ஆர் நாட் இன்டு பாலிடிக்ஸ் will eventually enter into your life ன்னு சொல்றான். நீங்கள் அரசியலுக்குள் வரவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கைக்குள் வலுக்கட்டாயமாக வந்து சேரும். நீங்க உங்க பிள்ளைல அரசியல் பேசுறா சார், அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்க பிள்ளை பூரா அரசியல் பேசுது. ஆனா அந்த பிள்ளை பேசுற அரசியல் என்னவா இருக்குதுங்கிறத நீங்க எல்லாரும் தலையை கொடுத்து பார்க்கணும். நீ இந்த சமூக அரசியலை பத்தி பேசுது, பெற்றோர்களுக்கு தெரியாம பிள்ளை அரசியல் பத்தி பேசுது. ஆனா அந்த பிள்ளை என்ன அரசியல் பேசுதுங்கிறத பெற்றோரும் சமூகமும் கண்டிக்கவில்லை என்றால் 234 சட்டமன்ற தொகுதியே இருக்குன்னு தெரியாம ஓட்டு போடுகிறான் சார். எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியாம ஓட்டு போடுறத பத்தி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? SIRனு ஒண்ணு வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் செக் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சா வரலையான்னு? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ப்ரோ, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறான். பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் சமூகத்திற்குத்தான் சக இளைஞனை வளர்த்தெடுப்பதில் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க பெத்தவனானா உங்க பிள்ளைய மட்டும்தான் கவனிப்பீங்க. சமூகம்னு நினைச்சா இங்க இருக்கிற எல்லாரையும் கவனிப்பீங்க. இங்க இருக்கிற எல்லோரும் நலனும் பேண வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி திருநெல்வேலி புத்தக திருவிழாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.